Praise the Lord. Welcome to the church. மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை உங்க மேல வச்சிருக்கிறார். நீங்க என்ன காரியம் செய்தாலும் அந்த ஆசீர்வாதம் உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் கிரியை செய்து அந்த காரியத்தை பலுகி பெருக செய்யும். Praise the Lord. இன்னைக்கு யோபுவின் புஸ்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். யோபு 1வது அதிகாரம் 1வது வசனம். ஊஸ்து தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தான்னு வேதம் சொல்லு. அந்த மனுஷன் எப்படி இருந்தான்னா உண்மை உள்ளவனாக இருந்தான். பிளேம்லெஸ். அவன் மேல ஒரு குறை கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவனாக இருந்தான். அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல மனுஷனாக அவன் இருந்தான் என்று வேதம் சொல்லுது. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக்கினவனுமாய் இருந்தான். அவன் தேவனுக்கு பயந்து, பொல்லாப்புக்குன்னா தீமைக்கு, பாவங்களுக்கு அவன் விலகி வாழ்ந்தான்னு வேதம் சொல்லுது. 2வது வசனம், அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார். 10 பிள்ளைங்க அவருக்கு. அதுல 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும் பிறந்தார்களாம். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கிற்கு புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அந்த மிடில் ஈஸ்ட்ல, இப்போ கல்ஃப் கண்ட்ரி இருக்கு பாருங்க, இந்த மிடில் ஈஸ்ட்ல அவன் எல்லாரை விட பணக்காரனா இருந்தான். அப்படின்னா என்னன்னா, அவனுடைய ஆசீர்வாதம் அந்த 2-3 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தான். அவனுக்கு பிள்ளைங்க 10 பிள்ளைங்க இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது. அவனுக்கு மிருக ஜீவன், அப்பெல்லாம் மிருகம் தான் வியாபாரமே. எவ்வளவு மிருகங்களை வச்சிருக்காங்களோ, ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள், இது எத்தனை வச்சுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் பணக்காரன். இப்போதான் இண்டஸ்ட்ரியெலாம் வந்துடுச்சு, பிஸ்னஸ்லாம் வந்துடுச்சு. அப்போல்லாம் பெரிய பணக்காரன்னா எத்தனை ஆடு எத்தனை மாடு எத்தனை கழுதை எத்தனை ஒட்டம் வச்சிருக்கிறாங்களோ அவங்கள தான் பணக்காரன் என்று சொல்லுவாங்க. 1-2 மாடு வச்சுக்கிறானே அப்போ பணக்காரன், ஒரு கழுதை வச்சுக்கிறவனே பணக்காரன். நீங்க நினைச்சுக்கலாம், இவன் என்னன்னா இது இந்த காலத்தோடு நம்ம ஒப்பிட்டு, இந்த காலத்தை போல ஆடு தானே வச்சிருந்தான், மாடு தானே வச்சிருந்தான், கழுதை தானே வச்சிருந்தான் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க புரிஞ்சுங்க, இந்த கழுதெல்லாம் இன்னைக்கு கார் மாதிரி அந்த காலத்துல, சாரி லாரி மாதிரி அந்த காலத்துல. ஏன்னா சுமைகளை அது மேல சுமத்தி தான் இட்டுன்னு போவாங்க. ஒரு கழுதை வச்சிருந்தான்னா அவன் லாரி வச்சுக்கிறான்ற மாதிரி அர்த்தம். இவன் எத்தனை லாரி வச்சுக்கிறான் பாருங்க, இன்னைக்கு கணக்கே போட்டு பாருங்க. இவன் 7000 ஆடுகள் வச்சிருந்தான், 3000 ஒட்டகங்கள், 5000 ஏறு மாடுகள். புரியுதுங்களா? ஒட்டகம்ன்றோம், 3000 ஒட்டகம்ன்றோம். இந்த ஒட்டகம்ன்றது என்னன்னா இந்த டெசர்ட்ல, அந்த பாலைவனத்துல பயணம் செய்யறதுக்காக பயன்படுத்துவாங்க. குதிரைகளை பயன்படுத்த மாட்டாங்க. நீங்க பாத்தீங்களா, மிடில் ஈஸ்ட்லாம் அந்த கல்ஃப் கண்ட்ரிலாம் பார்த்தா குதிரைகளை பயன்படுத்த மாட்டாங்க. இந்த ஒட்டகங்கள் தான் அங்க இருக்கும், குதிரையே இருக்காது, ரொம்ப இருக்காது. ஏன்னா அதுதான் மணல்ல நல்லா போகும். குதிரையை விட்டீங்கன்னா செத்து போயிடும். அதனால இவங்க இத பயணம் செய்யறதுக்காக இந்த ஒட்டகங்களை வச்சுக்கிறாங்க. இந்த ஒட்டகம் என்னன்னா இன்னைக்கு கார் வச்சுக்கிற மாதிரி. கிட்டத்தட்ட எத்தனை கிட்டத்தட்ட ஒட்டகங்களை வச்சிருந்தான். ஒட்டகம்லாம் 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் வச்சிருந்தான். இப்போ இவனோட சொத்தை நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பில்கேட்ஸ் கிட்ட இல்ல எலன் மஸ்க் கிட்ட இருக்கிற சொத்தை விட, சுல்தான் கிட்ட இருக்கிற இல்ல இங்கிலாந்து ராணி கிட்ட இருக்கிற சொத்தை விட இவனுடைய சொத்து அதிகம். அதனால்தான் கீழே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய பணக்காரனா இருந்தான். இவன் பணக்காரனா மட்டும் இல்ல, இவன் நல்லவனா இருந்தான், உண்மை உள்ளவனா இருந்தான், குறையில்லாதவனாக இருந்தான்னு யாரும் பார்த்தா அவனுக்கு ஒரு கரையை கூட கண்டுபிடிக்க முடியாது.
அப்படிப்பட்டவனாக இந்த யோபு இருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். இன்னைக்கு ஒரு வேலைக்காரன் வச்சுக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமாகுது, சம்பளம் கொடுக்கறது கஷ்டமாகுது இல்லையா? அந்த காசு இருந்தா நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இவன்கிட்ட திரளான 1 2 10 15 எல்லாம் இல்ல, திரளான கூட்டம்ன்றாங்க இல்லையா? திரளானா ரொம்ப என்ன சொல்றது, எண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அவன்கிட்ட வேலைக்காரங்க. ஏன் இவன்கிட்ட இவ்வளவு வேலைக்காரங்க இருக்கிறாங்கன்னா, அவ்வளோ ஆடு இருக்குது, அவ்வளோ மாடு இருக்குது, அவ்வளோ ஒட்டகம் இருக்குது, அவ்வளோ நிறைய மிருக ஜீவன்களை அவன் உடையவனா இருக்கிறான். அதனால இதெல்லாம் மேய்க்கிறதுக்கு ஒரு ஆளா மேய்க்க முடியும். 3000 7000 இந்த மாதிரி அந்த ஆயிரக்கணக்கில் இருக்குது. கர்த்தர் அவனை அப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பின்பகுதி சொல்லுகிறது. ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னா அவன் இப்படிதான் இருப்பான். நீங்களும் நானும் இப்படி இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார் ஒழிய ஒன்றும் இல்லாம ஓட்டாண்டியா இல்லாம எதுவும் இல்லாம இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார்னா இப்படிதான் உயர்த்த விரும்புகிறார், இப்படிதான் நம்மளை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நாம விசுவசிப்போம்னா, கர்த்தரை விசுவசிப்போம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேல வர ஆரம்பிப்போம். அப்போ வேதம் சொல்லுது பாருங்க, அவன் குமாரர் அவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். ஒவ்வொரு பிள்ளைங்களும் என்ன பண்ணுவாங்களாம், ஆண் பிள்ளைங்க அவங்கவுங்க வீட்டுல மற்ற சகோதரர்களை அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு விருந்து வைப்பாங்களாம், அடிக்கடி விருந்து வைப்பாங்களாம். அவன் குமாரரும் அவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவனுடைய நாள் வரை முடிகிற போது யோபு ஒருவேளை தன் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்துல தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைப்பித்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாரையும் இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். அந்த பிரகாரமாக யோபு அந்த நாளில் இதெல்லாம் செய்து வருவான். பாருங்க, அவன் பரிசுத்தமா இருப்பது மட்டும் இல்லை, அவன் பிளேம்லெஸ்ஸாக இருப்பது மட்டும் இல்லை, தான் பிள்ளைங்களும் அப்படி இருக்கணும் அப்படின்றத அவன் விரும்புகிறான். தன்னுடைய பரிசுத்தத்தை மட்டும் இல்லை, தன் குடும்பத்தின் பரிசுத்தையும் நல்லா கவனமாக அவன் பார்க்குறான். அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, ஒருவேளை அவங்க தவறு செய்திருப்பார்களோ. ஏன்னா பிள்ளைங்கன்னா கிட்டே இருப்பாங்க, அப்பா கூடயே உட்காந்துருப்பாங்க, அது குழந்தைகள் அவங்கெல்லாம் பெரிய ஆளாயிட்டாங்க, அவங்க தனித்தனி வீட்டில் வாழ்கிறாங்க. அப்போ யோபுக்கு என்னன்னா, தான் பிள்ளைங்க ஒரு வேளை தவறு செய்திருப்பார்களோ அப்படின்னு சொல்லி சர்வாங்க தகன பலியை இடுகிறான். அவனோட கவனம் எல்லாம் தான் பரிசுத்தமா இருக்கிறோம், அவர்களும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றத அவன் விரும்புகிறான். அப்போ இந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டும் இருக்கிறான், அவன் உண்மை உள்ளவனாவும் குறை இல்லாதவனாவும் இருக்கிறான், அவன் குடும்பத்தை அவன் சரியாய் கவனிக்கிறவனாகவும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது, பரிசுத்தமா இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால தெரிஞ்சுங்க, அவன் உலகத்திலே பெரிய பணக்காரனா இருந்து இவ்வளவு சரியா இருக்கிறான் பாருங்க. நாமும் கூட கர்த்தர் நமக்கு வசதிகளை கொடுக்கும்போது, நமக்கு மேன்மையை கொடுக்கும்போது, உயர்வை கொடுக்கும்போது, நம்மளை மிகுதியில அதிகத்துல வைக்கும்போது, ஆசீர்வாதத்துல வைக்கும்போது நாம கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நம்ம ஜபத்திலும் சரி, விசுவாசத்திலும் சரி, அவருடைய சித்தத்தை செய்வதிலும் சரி நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் ஏன் கொடுக்குறாங்க இவனை பற்றி அப்படின்னா, கீழே வாசிங்கன்னா தெரியும். இவ்வளோ பரிசுத்தமா இருந்தான், தன் குடும்பத்தை பரிசுத்தமா வச்சுக்கிட்டான், கர்த்தர் இவனை ஆசீர்வதித்து இவ்வளவு மேன்மையாக உயர்வாக வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் வருது. இன்னும் சில போராட்டம் நம்ம சொல்லிட முடியாது, பெரிய போராட்டம் வருது, ரொம்ப பெரிய கஷ்டம் வருது. அது என்னன்னு பார்ப்போம். இவ்வளவு பரிசுத்தமா இருந்தான், அவன் குடும்பத்தை இவ்வளவு பரிசுத்தமா பார்த்துக்கிட்டான், கடவுளை அவன் பயந்து தேடினான்னு வேதம் சொல்லுது. அப்படிப்பட்டவனுக்கு இப்படி ஒரு சோதனை. நீ நிறைய கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர்கிட்ட நம்ம போனாலே சோதனை வந்துடும். நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, யோபுவின் புஸ்தகத்தை நம்ம படிக்கக்கூடாது, அப்படி படிச்சா சோதனை நிறைய வந்துடும் அப்படின்னு சொல்லி படிக்காத கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அறியாமை இருக்குது பாருங்க, சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இருக்கு.
நிறைய ஆவிக்குரிய மக்களுக்கு. இப்போ இங்க பாருங்க, கீழே வாசிப்போம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தான் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தருடைய சந்நிதியில வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரத்யுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் டயலாக் நடக்குது. அவன் கர்த்தருடைய சந்நிதியில வந்து நிக்கிறான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நீ சாத்தான்கிட்ட சொல்றாரு, நீ யோபுவை பாத்தியா? அவருக்கு ஒரு பெருமை, கர்த்தருக்கே ஒரு பெருமை. என்ன சொல்றாருன்னா, பாரு யோபுவை பாரு, நான் இவ்வளோ ஆசீர்வதிச்சேன், அவன் எவ்வளவு உண்மையா இருக்கிறான். எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் பெற்ற பிறகும் அவன் என்னை தேடுறான். அது மட்டும் இல்ல, அவன் குடும்பத்தை பரிசுத்தமா பாத்துக்கிறான், கவனமா பாத்துக்கிறான், கர்த்தருக்குள்ள அவர்களை வழி நடத்துகிறான் அப்படின்றத ஒரு பாராட்டா சொல்றாரு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். கர்த்தர் சாத்தானுக்கு சொல்றாரு, மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினமாகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்றான். அவனை போல இந்த உலகத்துல ஒரு ஆள் இல்லை எனக்கு பிரியமானவன். என்னுடைய காரியங்களை அவன் சரியா செய்யறான். அவர் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, உத்தமனும் சன்மார்க்கனும் பிளேம்லெஸ், அவன் நீதிமானா இருக்கிறான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரத்யுத்தரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அவன் திரும்பி கர்த்தர்கிட்ட சொல்றான், அவன் சும்மா ஒன்றும் உங்களுக்கு பயந்து நடக்கல. சொல்றான் பாருங்க, நீர் அவனை அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவனுக்கு நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க பாதுகாத்து இருக்கிறீங்க. நீங்க பாதுகாக்கிறீங்க அவனுடைய ஆசீர்வாதத்தை, அவனையும் அவன் குடும்பத்தையும். அதனால்தான் உங்களை சேவிக்கிறான். அதனால்தான் அவன் சன்மார்க்கனமா இருக்கிறான், அவன் நீதி உள்ளவனா இருக்கிறான். நீங்க அவனை பாதுகாக்கிறதுனால தான் அவன் நல்லா இருக்கிறான் அப்படின்றத இந்த யோபு சொல்றான். நீர் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளில் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இதுதான் நீங்க வாழ்க்கையில புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம். சொல்றாரு பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தார்னா அவனுடைய சம்பத்து இந்த உலகத்துல பெருகும். அவனுடைய ஆசீர்வாதம், அவனுடைய நன்மைகள், அவனுடைய பொருளாதாரம் மற்றும் எல்லா காரியங்களும் பெருகும். கர்த்தர் நம்ம மேல ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். அதை நம்ம புரிந்து நாம விசுவசிக்க ஆரம்பிச்சதுனாலே நம்ம வாழ்க்கையில பெருக்கம் அதிகமா வரும், ஆசீர்வாதம் அதிகமா வரும். தாவீது சொல்றாரு பாருங்க, 23வது சங்கீதம் 7வது வசனம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நாம நன்மையும் கிருபையும் தேட வேண்டியதில்லை, தொடர வேண்டியதில்லை. நிறைய பேர் அதை தேடுறாங்க, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்துல தேடுறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது உங்களை தேடி வரும். அதான் சங்கீதம் 23:7 தாவீது சொல்றாரு, அவருடைய வாழ்நாளெல்லாம் அவர் ஆசீர்வாதத்தை தேடல, ஆசீர்வாதம் தான் என்னை தேடி வந்திருக்குது அப்படின்னு. நாம நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம மேல ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். கர்த்தர் நீதிமானின் சிரசுல ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. நம்ம மேல இருக்குது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணோம்னா, இந்த உலகத்துல இருக்கிற நன்மைகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். அந்த நம்ம கிட்ட இப்போ இருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கோடான கோடியாய் பெருகும். நீங்க விசுவசிச்சீங்கன்னா தான் நடக்கும். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, என் மேல ஆசீர்வாதம் இருக்குது, நான் பழுகி பெருகுவேன், நான் வாழ்க்கையில மேன்மை அடைவேன், உயர்வு அடைவேன். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கடையாகாமல் முதன்மை ஆவாய். கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பவுமே முதல்ல இருக்கணும், ரெண்டாவது இல்லை.
கோல்டு மெடல் வாங்குறவங்களா இருக்கணும் ஒழிய சில்வர் மெடல் வாங்குறவங்களாக அவங்க இருக்கக்கூடாது. அதனால்தான் கர்த்தர் உபாகமம் 28 சொல்றாரு, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கடையாகாமல் முதன்மையா. நம்முடைய இலக்கு எப்பவுமே வாழ்க்கையில முதலாக வருவது தான், ரெண்டாவதாக வருவது கிடையவே கிடையாது. ஏன்னா உலகத்தாரே சொல்லுவாங்க பாருங்க, முதல்ல வந்த மனுஷனை தான் இந்த உலகம் நினைவு கூறும், ரெண்டாவது மனுஷனை நினைவு கூறுவதில்லை. நிலால முதல் கால் வச்ச நீல் ஆம்ஸ்ட்ராங்க தான் நினைவு கூர்ந்தாங்களே ஒழிய அவர் கூட போனவரை நினைவு கூறுவதில்லை. ஒலிம்பிக்ல கூட பாருங்க, முதல் கோல்டு மெடல் வாங்கினவங்கள தான் ஞாபகம் வச்சுக்குவாங்களே ஒழிய சில்வர் பிரான்ஸ் மெடல் வாங்கினவங்கள ஞாபகம் வைப்பது கிடையவே கிடையாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் முதலா இருப்பீங்க. நீங்க சாத்தான் சொல்றான், யோபுவை நீங்க முதலாக வச்சிருக்கீங்க இந்த உலகத்துல. அவன் எல்லா வித ஆசீர்வாதங்களையும் நன்மையா பெற்றதுனாலதான் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனா இருக்கிறான். இந்த பாதுகாப்பை நீங்க எடுத்தீங்கன்னா அவன் எப்படி இருக்கிறான், அவன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நீங்க பாருங்க அப்படின்னு அவன் சொல்லுகிறான். பிறகு நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவையும் தொடுவீர், ஆனால் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிப்பான் பாரும் என்றார். இப்போ உங்களை பத்தி நல்லா பேசுறான் சாத்தான், கர்த்தரிடத்துல சொல்றாங்க. இப்போ நல்லா பெருமையா பேசுறான், நல்லா வாழுறான். ஏன்னா நீங்க அவனை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கீங்க. அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பிடிங்கி பாருங்களேன் அவன் என்ன பண்றான்னு. அப்போ சாத்தான் சொல்றான், அவன் உங்களை தூஷிப்பான், உங்களை திட்டுவான். அவனை நீங்க ஆசீர்வதித்ததுனால்தான் அவன் உங்களை தேடுறான ஒழிய, அவங்களை விரும்புகிறான ஒழிய, அவன் பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறான ஒழிய, இல்லைன்னா அவன் உங்களை நினைக்க போறதும் இல்லை, உங்களை தூஷிப்பான் அப்படின்னு சொல்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அவன் மேல மட்டும் கை வைக்காத. சாத்தான தான், புரியுதுங்களா? அவன் எதுக்குமே கீழ்ப்படிய மாட்டான். அவன் எப்பவுமே மோசமானதை செய்யறதுக்கு தான் விரும்புவான், கெட்டதை செய்யறதுக்கு தான் விரும்புவான். அதனால்தான் யோவான் 10:10 எடுத்து வாசிச்சு பாருங்க, திருடன் கொல்லவும் அழிக்கவும் அல்லாமல் வேற எதற்கும் வரான். இப்போ அவன் நம்மளை அழிக்கிறதுக்காகவும் நம்ம கொல்றதுக்காகவும் தான் வருகிறான் ஒழிய வேற எதுக்கு, திருடத்துக்காக மட்டும்தான் வரான ஒழிய வேற நன்மைகள் அவன்கிட்ட கிடையாது. அவன் நன்மை செய்கிற எண்ணமும் கிடையாது, அவன்கிட்ட எந்த நன்மையும் கிடையாது. நன்மை இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. அவனுடைய எண்ணமெல்லாம் நம்மளை மனிதர்களை வாட்டி வதைக்கணும், அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், கடவுளிடமிருந்து பிரிக்கணும், கடவுளை தூஷிக்க வைக்கணும், தன் பக்கம் இழுத்துக்கணும். அவனும் நம்மளோட சேர்ந்து பாதாளத்துல விழுந்து அக்கினி நெருப்புல நித்தியத்துக்கும் நம்மளோட சேர்ந்து எரியணும். ஏன்னா தேவன் தன் பிள்ளைகள் நெருப்புல எரியறத பார்த்தா அவருக்கு எவ்வளவு கொடுமையா இருக்கும் பாருங்க. அதை அவர் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா? நான் உங்க பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு ஜுரம் வந்துருச்சுன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, மனசு கஷ்டப்படுறீங்க. ஏதோ ஒரு சின்னதா ஒரு அடிபட்டுச்சு பிள்ளைங்களுக்கு, துடிச்சு போறீங்க இல்லையா? அப்போ கர்த்தரும் தம் பிள்ளைகளாகிய நாம நரகத்துல விழுவோம்னா எப்படி துடித்து போவார் பாருங்க. அதை அவருக்கு காமிக்கணும்ன்றது தான் அவனுடைய, அதை செய்யணுன்றது தான் அவனுடைய நோக்கமாக இருக்குது. அதனால அவன் மனுஷனுடைய வாழ்க்கையில யோவான் 10:10 சொல்லுகிறபடி திருடவும் கொல்லவும் அழிப்பதற்கு இந்த 3 விஷயத்தையும் செய்வான். இதை செய்யறதுக்காக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருவான். அதை இந்த யோபுவின் வாழ்க்கையில கர்த்தரிடத்துல பர்மிஷன் கேட்டு அவன் செய்கிறான் என்று வேதம் சொல்கிறது. பின்பு ஒரு நாள் யோபு என்ன நடக்குது பாருங்க. சரி, அவன் மேல கை வைக்காத, மற்ற எல்லாத்தையும் நீ பிடிங்கி பாரு அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கர்த்தர் யோபுவின் மேல நம்பிக்கை வைத்து சொல்றார். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரர் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவிடம் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டு இருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களை பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். வேலைக்காரர்கள்லாம் கொன்னுட்டாங்க, கழுதைகளை கொன்னுட்டாங்க. அவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன்.
பாருங்க, நமக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இந்த உலகத்துல எவ்வளவு முக்கியமா இருக்குது. இவ்வளவு நாள் கர்த்தர் பாதுகாத்ததுனால பிசாசு கம்முன்னு இருந்தான், யோபு மேல கை வைக்காம. ஸோ கர்த்தரே அனுமதி கொடுத்ததுனால இப்போ யோபுவோட வாழ்க்கையில வந்து என்ன மாதிரி அட்டுழியத்தை பண்றான் பாரு, என்ன ஒரு மோசமான தீமையை பண்ணுகிறான் பாரு. அதான் நம்ம நம்ம இந்த உலகத்துல நம்ம ஆசீர்வாதம் இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன, நான் ஆசீர்வாதம் பெற்றுட்டேன் கர்த்தரிடத்துல அப்படின்னு. இங்க பாருங்க, கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார் நம்மள. இந்த கொரோனா பீரியட்ல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை பார்த்துருக்காரு. நம்ம நம்ம சபையில ஒரு ஆள் கூட மிஸ் ஆகல கொரோனால. பாத்தீங்கன்னா தெரியும், ஒத்து கூட மரித்து போகல. நம்ம சபைக்கு வந்தவங்க இந்த கொரோனால 3-4 மாசம் நம்ம ஆராதனை கூட இல்லை. ஆனா முடிந்து எல்லாரும் வந்தாங்க, எல்லாருமே நன்றாக நல்லா சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வந்தாங்க. அது காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். 91ஆவது சங்கீதத்தை நம்ம மறந்துட கூடாது. சொல்றாரு, இவன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் வேறு ஒருவன் வந்து, கல்தையர் 3 பேர் பவுஞ்சாக வந்து ஒட்டகள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலைக்காரர்களையும் பட்டையை கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உனக்கு அறிவிக்கும்படி வந்தேன். அப்போ சாத்தான் பாருங்க, கர்த்தர் அனுமதித்த உடனே அவன் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஒரே ஒரு நாள்லயே முடிச்சிட்டான் வேலையை. சட்டுன்னு ஒரு வேலையை முடிச்சுட்டான் பாரு. பாருங்க, அவன் ஒட்டகங்களை, ஆடு மாடுகளை மற்றும் எல்லாவற்றையும் அவன் ஒரே நாள்ல, பாருங்க, சாத்தான் ஒரே நாள்ல ஆடு மாடு ஒட்டகம் மற்றும் வேலைக்காரர்கள் எல்லாரையும் அழிச்சிட்டான், கொன்றுட்டான். எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு அவன் என்ன செய்யறான் பாருங்க, அதோட விட்டுல எவ்வளவு கொடுமையானவன் பாருங்க. அவன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் வேறு ஒருவன் வந்து, உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டில் புசித்து திராட்சை குடிக்கிற போது வானத்தின் வனாந்தர வழியாய் பெரும் காற்று வந்து அந்த வீட்டில் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததனால் அவர்கள் இறந்து போனார்கள். அவன் ஒருவர் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படியாக வந்தேன். ஒருத்தரை மட்டும் தப்பி வைக்கிறான் பாருங்க. ஏன்னா யோபுக்கு அது தெரியும், உடனே அவனுக்கு நியூஸ் வரணும். அப்போ பாருங்க, அப்போது யோபு எழுந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்தான். எல்லாமே அழிஞ்சு போச்சு, அவன்கிட்ட இருந்த எல்லாமே போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் ஒரே நாள்ல நடுரோட்டுக்கு வந்துட்டான். அவனுக்கு இப்போ எந்த சொத்தும் கிடையாது, எந்த வேலைக்காரர்களும் கிடையாது, அவனுக்கு எந்த பெருமையும் கிடையாது, எந்த உயர்வும் கிடையாது. ஒரே நாள்ல இவனுக்கு எல்லா அழிவும் வந்து இவனுடைய சொத்து பத்து, வேலைக்காரர்கள், பிள்ளைங்க கூட போயிட்டாங்க. என்ன வேதனைய பிசாசு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்குறான் பாரு, எவ்வளவு பாடுகளை கொடுத்திருக்கிறான் பாருங்க. இந்த யோபுக்கு அப்படி ஒரு உபத்திரம் வந்துச்சு. அது வந்து யாராலையும் சொல்லி அடங்க முடியாதது. யாராலையும் இந்த மனுஷனுக்கு ஆறுதல் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம், அப்படிப்பட்ட ஒரு சோதனை, அப்படிப்பட்ட ஒரு துன்பம் இந்த யோபுக்கு நேரிட்டது. அப்பொழுது யோபு எழுந்து, இதெல்லாம் நடந்தப்போ எழுந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே பணிந்து, நிர்வாணியாய் நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் இவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துக்கு நான் திரும்பி வருவேன். இந்த யோபு இந்த வசனத்தை சொல்றான் பாருங்க, மறுபடியும் வாசிக்கிறேன். ஏன்னா இந்த வசனத்தை கர்த்தருடைய பிள்ளைங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இதை நிறைய பேர் தங்க வசனமாக கோல்டன் வேர்ட்ஸா எடுத்துக்கிறாங்க. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனுக்கு குறை சொல்லவும் இல்லை. இவ்வளவு நடந்த பிறகும் கர்த்தரு அவன் குறை சொல்லவே இல்லை, அவன் பாவம் செய்யல அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம ஒரு காரியம் நடக்கலைன்னா, இல்லை கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா, நாம என்ன செய்யறோம்னா மன அழுத்தத்துக்குள்ள வரும். சில காரியங்கள் கிடைக்கல, சில காரியங்கள் நடக்கல, கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அப்படின்னக்குள்ள
நமக்கு மன அழுத்தம் வருது. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேரு பிரச்சனையே இந்த மன அழுத்தம் தான். மன அழுத்தம் இல்லாத ஆட்களே இல்லைன்ற மாதிரி இந்த உலகம் இன்னைக்கு மாறிடுச்சு. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இருந்ததா என்னன்னு தெரியல. இன்னைக்கு ரொம்ப மன அழுத்தம், டிப்ரெஷன்ல நிறைய பேர் போறாங்க. ஆனா இவன் டிப்ரெஷனுக்குள்ள போகவே இல்லை, மன அழுத்தத்துக்குள்ள போகவே இல்லை. அவன் பாவம் செய்யவில்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. குறை சொல்லன்னா நீங்க நினைச்சுக்காதீங்க வாயை திறந்து தான் சொல்லலாம் அப்படின்னு. நம்ம மனசுல நினைச்சா, ஏன்னா கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் இல்லை, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர்னு தாவீது சொல்றார் இல்லையா? அப்போ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர் நம்முடைய கர்த்தர். நம்ம மனசுல நினைச்சா கூட குறையா நினைச்சா கூட அவருக்கு தெரியுது இல்லையா? பின்னொரு நாளிலே, தொடர்ந்து வாசிப்போம். பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரத்யுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான் என்றார். பணக்காரனா இருந்தப்போ, வசதியா இருந்தப்போ, ஆசீர்வாதத்துல இருந்தப்போ எப்படி என்ன மனநிலையில, என்ன விசுவாசத்துல, என்ன நம்பிக்கையில இருந்தானோ அதே நம்பிக்கையில யோபு இருக்கிறான் பாத்தியா அப்படின்னு பெருமையாக கர்த்தர் சாத்தானிடம் சொல்லுகிறார். சாத்தான் கர்த்தருக்கு பிரத்யுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனால் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிப்பான் பாரும் என்றான். நீங்க ஆசீர்வாதத்தை எடுத்துட்டீங்க, பிள்ளை எடுத்துட்டீங்க, ஆனாலும் அவன் உண்மையா உங்களை தேடுறான், உங்களை நம்புறான், விசுவசிக்கிறான், அவன் பாவம் செய்யல. ஆனா இதெல்லாம் மனிதர்கள் செய்வார்கள். ஆனா இதே ஒரு பெரிய பொய் பாருங்க, பிசாசு சொல்றதே ஒரு பெரிய பொய். இதெல்லாம் எடுத்தா மனுஷன் சும்மா இருப்பானோ? இந்த உலகத்துல அவனுக்கு எப்படியும் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் இல்லையா? ஆனா யோபு இவ்வளவையும் இழந்த பிறகும் கர்த்தரை அவன் தூஷிக்கவே இல்லை. அதான் அவனுடைய குவாலிட்டியா இருக்குது. பிசாசும் விடுறதா இல்லை, இவன் எப்படியும் உன்னை தூஷிக்க வச்சிடணும் அப்படின்னு அவன் முயற்சி எடுக்கிறான். அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பிவிடு என்றார். அப்போது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சம் தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். வியாதி வந்தது. உச்சம் தலை வரைக்கும் உள்ளங்கால் வரைக்கும் அவன் வியாதி கொண்டான். என்னென்ன வியாதிகளை கொண்டு வரணுமோ எல்லா வியாதிகளையும் பிசாசு அவன் இடத்துல கொண்டு வந்துட்டான். நல்லா ஒரு பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தர் வியாதிகளை கொண்டு வருகிறவர் இல்லை இந்த உலகத்துல, பிசாசு தான் வியாதிகளை கொண்டு வருகிறான். அப்போ அவங்க வியாதி வந்த பிறகு சொறி சரங்கெல்லாம் உடம்பெல்லாம் சரங்கு வந்துடுச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. அவன் என்ன செய்யறான் பாருங்க, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்போது சாம்பல்ல உட்காந்துரும். சாம்பல்ல உட்கார்ந்தா என்ன ஆகும் பாருங்க, ஓட்டை சுரண்டின்னு சாம்பல்ல உட்கார்ந்தான். சாம்பல் இன்னும் நம்பிக்கும் பாருங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்றான். கடவுளை தூஷித்து உன் உயிரை விட்டுரு, நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இனிமேல் நீ வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. நீ அவ்வளவு வசதியா இருந்த, எவ்வளவு பெரிய ஆள்லாம் உன்னை பார்த்து உன்னை வணங்கி உனக்கு மரியாதை எல்லாம் செலுத்தினாங்க, உனக்கு பயந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தியா, எல்லாத்தையும் இழந்துட்டு, உன் சொத்து பத்து, உன்னுடைய பிள்ளைங்க, உன்னுடைய சுகம் எல்லாத்தையும் இழந்துட்ட. இனிமேல் இழக்கிறதுக்கு உனக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்குது, உயிர் தான் இருக்குது.
அதையும் நீ இழந்துரு, அதுவும் உன்னை விட்டு போயிடும் பாரு அப்படின்னு சொல்றா. தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்றான். என்ன சொல்றா? தற்கொலை பண்ணிக்கோ அப்படின்றா. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவனுக்கு புரியல, கடவுள் தீமையை கொடுக்கிறவரு அப்படின்னு நினைச்சுக்கிறான். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு கூட இந்த இதெல்லாம் தங்க வசனமா இருக்குது. கர்த்தர் நன்மையை கொடுத்தாரு, ஏன் தீமையை கொடுத்துக்குள்ள எடுத்துக்கலாமா அப்படின்னு. நீங்க நல்லா தெரிஞ்சீங்க, யாக்கோபு 1:17 சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் வரத்துல உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்தில் இருந்து வருகிறது, அவரிடத்துல எந்த மாறுதலும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. நன்மையான விஷயம் எல்லாம் மேல இருந்து கீழே வருது, அதாவது கர்த்தரிடம் இருந்து பரலோகத்திலிருந்து வருது. தீமையான விஷயங்கள்லாம் எங்க இருந்து வருது? கீழேந்து வருது, பாதாளத்திலிருந்து வருது, பிசாசிடம் இருந்து வருகிறது. அப்போ நன்மை மாத்திரம்தான் கடவுளிடம் இருந்து வருது, தீமை கடவுளிடம் இருந்து வருவது இல்லை. புரியுதுங்களா? ஏன் இவன் இப்படி சொல்றான்றத நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. முதல்ல நான் ஒரு இடத்துல உங்களை நிறுத்தினேன். யோபு 1:21, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் வந்தேன், நிர்வாணியாய் இவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் வேற போடுறான் பாருங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு. கர்த்தர் கொடுக்கிறவர் தான். அதனால்தான் சொன்னேன், நான் வாழ்வழிக்கவே வந்தேன், அதை நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக வந்தேன் தான் இயேசு சொன்னார். உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் பிடிங்கின்னு போறதுக்கு நான் வரல அப்படின்றத சொல்றாரு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் ஒழிய நம்ம கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பிடிக்கிறவர் இல்லை. ஏன் இவன் சொல்றான் அப்படின்னா, இவன் ரொம்ப குழம்பி போயிருக்கிறான். என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு இந்த மாதிரி ஒரு நல்லா போயிட்டே இருந்த வாழ்க்கை, நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை, இவன் வாழ்க்கை நான் நினைக்கிறேன் இவன் தொடங்கும் போது ஒரு சின்னதாக தான் இவன் வாழ்க்கை தொடங்கியிருக்கும். அதன் பிறகுதான் ஆடு மாடுகள், இவனுக்கு வசதி, பொருளாதாரம், இவனுக்கு உடைமைகள், ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், இடங்கள் எல்லாம் இவனுக்கு வந்திருக்கும். பெரிய பணக்காரன் அவன் அதை நேராக பார்த்து அதுல நிறைய வருடங்கள் அதுல வாழ்ந்திருக்கிறான். ஏன்னா இவன் பிள்ளைகள் எல்லாம் பெற்று நல்லா பெரிய பிள்ளைங்களா இருக்கிறாங்க. அவங்களாம் அவங்கவுங்க வீட்டுல இருக்கிறாங்கனால அவங்களாம் பெரிய வீடுகள்ல இருக்காங்க, பெரிய வயதுள்ள பிள்ளைங்க தான். அப்போ கர்த்தர் இவனை ரொம்ப காலமாக பணக்காரனாக ஆசீர்வாதம் உள்ள மனுஷனாக, உலகத்துல இருக்கிற அத்தனை மனுஷனும் யோபுவை பத்தி பேசுறாங்க. இவன் கடவுளை தேடினா கர்த்தர் இவனை எப்படி வைத்திருக்கிறா பாரு அப்படிலாம் பெருமையா பேசினாங்க. இவனை மதிச்சாங்க, இவனை வணங்குனாங்க, இவனை போற்றி புகழ்ந்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இவன் கண்ணு முன்னாடி இவ்வளோ பேருக்கும் கர்த்தர் கொடுத்த ஒரு வாழ்க்கை ஒரு நாள்ல போன உடனே இவனுக்கு மூளை குழம்பி போச்சு. கொஞ்சம் அவன் பயத்திலையும் நடுக்கத்திலையும் இழப்பிலும் பிதற்ற ஆரம்பிக்கிறான். இது பிதற்றலுடைய இதுதான் இது. அந்த சூழ்நிலை யாரா இருந்தாலும் என்னன்னு புரியலன்னு ஏதாவது வாயில வரும். அது மாதிரி இவனுடைய வாயில இருந்தும் வருது. என்ன வருதுன்னா, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் வந்தேன், நிர்வாணியாய் இவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கவனிங்க, நிர்வாணியாக நம்ம வந்தோம், எதுவும் இல்லாம வந்தோம். கர்த்தர் நமக்கு தாளந்துகளை, திறனை கொடுத்து தான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். நான் போன போதனையை நீங்க எடுத்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது குறித்து ஒரு போதனையே பண்ணியிருக்கேன், யூடியூப்ல இருக்குது. அவர் நம்மளை வெறும் கையா இந்த பூமியில அனுப்பல. நம்மளை காசு பணம் இதெல்லாம் கொடுத்து அனுப்பினா கூட நம்ம செலவு பண்ணி அது ஒன்றும் இல்லாம கூட போயிருக்கும். ஆனா நமக்குள்ள திறனை வச்சு ஈவுகளை, கிஃப்ட்ஸை வச்சு தான் அனுப்பியிருக்கிறார். ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி டேலண்ட், பொட்டென்ஷியல் அண்ட் கிஃப்ட். இதை நமக்குள்ள வச்சு யாராலும் அதை திருடவே முடியாது. அப்போ நம்மளை வெறும் கையா ஒன்றும் இல்லாம இந்த உலகத்துக்கு அனுப்பல. கர்த்தர் நமக்கு விசேஷித்தமான தாளந்துகளை, திறமைய, ஈவுகள், கிஃப்ட்ஸை கொடுத்து தான் அனுப்பி இருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல நாம் குறைப்பட்டு ஒன்றும் இல்லாம தரித்திரராக, போராட்டத்தோடு, பிரச்சனையோடு, கஷ்டத்தோடு வாழக்கூடாது. இந்த தாளந்துகளை, திறமைகளை, இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நமக்குள்ள வச்சிருப்பாருங்க. நமக்குள்ள அதெல்லாம் பயன்படுத்தி இந்த உலகத்துல நம்ம வெற்றிகரமா வாழணும்னு சொல்லிதான் நம்மளை பரலோகத்துல அவர் படைத்த போது சங்கீதம் சொல்லுது இல்லையா, ஒளிப்பிடத்துல உண்டாக்கி தாழ்விடத்துல நம்மை வைத்தார் என்று தாவீது சொல்றார், 139வது சங்கீதம். அப்போ
அவரு பரலோகத்துல படைச்சு பூலோகத்துல வைக்கப்போ நீ போய் அங்க பிரச்சனையோடு இரு, ஏழ்மையா இரு, இல்லாமல் இரு, பிச்சைக்காரனா இரு, காசுக்காக ஒரு ஒரு நாளும் போராடு, கஷ்டப்படு, உன் காசுக்காக நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி நீ அவமானப்படு அப்படின்னு சொல்லி அவர் இந்த உலகத்துல நம்மள அனுப்பல. அவர் நமக்கு தாளந்துகளை, திறமைய, ஈவுகளை, கிஃப்ட்ஸை கொடுத்து தான் அனுப்பிடுவோம். அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னா யோகு போல ஆயிடுவோம். புரியுதுங்களா? இவன் தனக்கு நடந்த விஷயத்த யாரா இருந்தாலும் கொஞ்சம் மண்டை குழம்பிடும் இல்லையா? எந்த மனுஷனாலும். ஏன்னா பணக்காரன், பெரிய பணக்காரனா இருந்து நீ நடு ரோட்டுக்கு நின்றுட்டான், ஒன்றும் இல்லாம ஓட்டாண்டியா நின்றுட்டான். என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியல. அதனால அவனுக்கு தெரிஞ்ச ஒரு தத்துவம் என்னன்னா, யாராவது சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல யோகுக்கு. இதுதான் அவனோட பிரச்சனையே. நிர்வாணியாய் வந்தான், நிர்வாணியா போறேன் அப்படின்னு. நம்ம நிர்வாணியாகவும் வரல, நிர்வாணியாகவும் போல. ஏன்னா நம்முடைய தாளந்து, கர்த்தர் கொடுத்த தாளந்து, திறமை, ஈவுகள், கிஃப்ட்ஸ், இதெல்லாம் அவருடைய சித்தத்துக்கு நம்ம பயன்படுத்தும் போது அந்த கிரியைகளை நம்ம எடுத்துக்கிட்டு தான் போறோம். பரலோகத்துக்கு போகும்போது அலெக்சாண்டர் சொல்ற மாதிரி எதுவுமே நான் எடுத்துன்னு வரல அப்படின்னு அவன் சாவு பெட்டியில கையை வெளியே வச்சு மக்கள் பார்க்கும்படியாக அவன் போனானான். அவனுடைய பிரேதத்தை எடுத்துட்டு போனாங்களாம். அவன் சொன்னானான், நான் அலெக்சாண்டர் இவ்வளவு சம்பாரிச்சான், எதுவுமே எடுத்துன்னு போல அப்படின்றத அந்த உலக மக்கள் பார்க்கட்டும். இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப பெரிய போதனை ஆயிடுச்சு. இது உலக மனுஷனுடைய அறிவு. நல்லா புரிஞ்சுங்க. அவன் பெரிய ராஜாவை கூட இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல அவன் முட்டாளா இருக்கிறான் பாருங்க. நாம எதையும் எடுத்துன்னு போலன்னு இல்லை, கர்த்தருக்காக நாம் செய்யற கிரியையில நாம எடுத்துக்கொண்டு தான் போறோம். அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, ஏதோ நன்மை வருகிறது உங்களுக்கு, நீ செய்ததுக்கான பலன் உங்களுக்கு வருது அப்படின்றாரு. அப்போ கிரியைகள் கண்டிப்பாக நம்ம பரலோகத்துக்கு எடுத்து போறோம். அதனால நம்ம நிர்வாணியா வந்தோம், நிர்வாணியா போகணும்னு அப்படிலாம் பேசாதீங்க. இவன் அந்த சூழ்நிலையில பிதற்றுக்கிறான், அவனுக்கு என்னன்னு புரியல, அதனால பேசுறான். அதனால்தான் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது சும்மா அப்படியே பிளைண்டா வாசிடக்கூடாது. சாத்தான் இயேசுவை மலை மேல நிக்க வச்சு, நீ தாழ குதி, இதோ வானத்தூதலை கொண்டு கர்த்தர் காப்பாற்றுவார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு, நீ வானத்துல இருந்து குதினா, அவர் குதிச்சாரா? குதிக்கவே இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவங்களை சாத்தான் கொண்டு போய் மலை மேல நிக்க வச்சு குதினா குதிச்சிருவாங்க, கர்த்தர் காப்பாற்றுவார் அப்படின்னு. இயேசு குதிச்சிருக்கலாமா? இயேசு குதிக்கல. ஏன்னா வேதத்தை சும்மா அப்படியே பிளைண்டா அப்படியே படிக்க கூடாது, நம்ம ஆராய்ந்து வாசிக்கணும்னு வேதம் சொல்லுது. அதுக்குதான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே மேலோட்டமா அப்படியே ஒவ்வொரு வசனமா படிச்சு அதையே அப்படியே எடுத்துக்கூடாது. வேதத்தை முழுசா நம்ம படித்து கற்றுக்கொள்ளணும். நான் வேத கல்லூரி உள்ள போகும்போது அவங்க சொன்னது இதுதான், ஒரு வசனம் உங்களுக்கு புரியலன்னா அந்த வசனத்தை கேள்வி கேளுங்க, அதுக்கு பதில் வரலன்னா அந்த சாப்டரை வாசிங்க. அந்த சாப்டர்லயும் அந்த பதில் வரல அப்படின்னா அந்த புஸ்தகத்தை மத்தையோ நீங்க வாசிக்கிறீங்க, ஒரு வசனம் அது உங்களுக்கு புரியலன்னா அந்த புஸ்தகம் மத்தையோ ஃபுல்லா வாசிங்க. அப்படியும் அவங்க கேள்விக்கு அந்த வசனத்துல பதில் வரல, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வரலன்னா புதிய ஏற்பாடு முழுசா படிங்க. அப்படியும் வரலன்னா பழைய ஏற்பாடையும் சேர்த்து முழுசா வாசிங்க அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. புரியுதுங்களா? அப்போ நிச்சயமாக பதில் இந்த வேதாகமத்துல உண்டு. நம்ம ஆராய்ந்து வாசிக்கணும் அப்படின்றதான் பிற்காலத்துல நான் உங்களுக்கு அது நிறைய போதிக்கிறேன், நிறைய போதித்து இருக்கிறேன் நான் நிறைய. இப்போ நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடம் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தரை எடுத்துக்கொண்டார். நல்லா யோசிச்சு பாருங்க. பிசாசு தான் இவ்வளவு நாள் பாதுகாத்தாரு, கர்த்தர் எடுத்துக்கொள்றவரா இருந்தா ஏன் பாதுகாக்கிறது? கவனி. அப்போ பிசாசு தான் அழிக்கிறான ஒழிய கடவுள் நம்ம கிட்ட எதையும் பிடுங்கிக்கிறது இல்லை. கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் பாவம் செஞ்சுட்டான், தவறு செஞ்சுட்டான், பிடிங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் பிடுங்குவதில்லை. ஏன்னா அவர் கொடுத்த எல்லாமே ஈவுகள் தான், இலவசமா தான் கொடுக்குறாரு. நீங்களே எடுத்துங்க. நம்ம ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்குறோம், நல்லா வேல்யூபுல்லா ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம்னு வச்சுங்க, 1,00,000 ரூபாய்க்கு கிஃப்ட் கொடுக்குறோம், திடீர்னு சண்டை வந்துடுது, அதை நம்ம திரும்பி வாங்கிக்கிறோமா? கொடுத்தது தான், நம்ம சும்மா தானே கொடுத்தோம் அப்படின்னு விட்டுடுறோம் இல்லையா? கடவுள் எப்படிப்பட்ட மனநிலை, மனுஷனோட உயர்வான மனநிலை உடையவர். நாமளே கொடுத்தத சண்டை வந்தா திரும்பி வாங்கறது கிடையாது. கர்த்தர் திரும்பி வாங்கிக்குவாரா? அவ்வளவு மோசமான ஆட்டிடியூடா கடவுளுக்கு இருக்குது. அதான் புரிஞ்சுங்க. அப்படி யோசிச்சிடாதீங்க. கடவுளை தப்பா யோசிச்சிடக்கூடாது, சிந்திக்க கூடாது. அதனால்தான் இங்க ஒரு சபை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் உங்களுக்கு. தொடர் பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், எடுத்துக்கிட்டார். இந்த மனநிலை கர்த்தர் எடுக்கவே மாட்டார்.
நம்ம கிட்ட இருந்து ஏதாவது வெளியே போகுதுன்னா அது நம்ம அவிசுவாசத்தினால போகுத வழிய கர்த்தர் நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிறது இல்ல. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவர் தான். யோபை எப்படி பாதுகாத்தா இருப்பாரு, அந்த மாதிரி தான் நம்மள அவர் பாதுகாக்கிறவர். வருவோம். அதற்கு அவன், நீ 2:10, யோபு 2:10, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். தப்பா சொல்றான் பாருங்க. தப்பா சொல்றான்னா அதுக்கு காரணம் அவனுடைய சூழ்நிலை. எல்லாத்தையும் இழந்து நடுரோட்டில் வந்துட்டான். யாராவது 2 பேர் போனாங்கன்னா நிச்சயமா பார்த்து சிரிச்சிருப்பாங்க. பாத்தியா என்ன பணக்காரனா இருந்தான், என்ன திமிர்ல இருந்தான், என்ன மாதிரி இருந்தான், பாரு நடுரோட்டுக்கு வந்துட்டான் பாத்தியா, நான் சொல்லல ஒரு நாளைக்கு அவன் நடுரோட்டுக்கு வருவான் அப்படின்னு கூட பேசின்னு போயிருப்பாங்க. அப்படி பேசின்னு போயிருக்கலாம். யோபு அவனுடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க பாருங்க. அந்த அட்வைஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? அவங்க எப்போ இவன் இறங்குவான், இவன் பணக்காரனா இருக்குள்ள இவங்களுக்கெல்லாம் பொறாம இருந்திருக்கும். இப்போ வந்து இவ்வளவு நாள் கிட்ட போய் அட்வைஸ் பண்ணியிருக்க முடியுமா? அவன் பணக்காரனா இருக்குல்ல. நம்ம குறைபடும் போது தான் நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, அட்வைஸ் பண்றாங்கன்னா நீங்க நினைச்சுக்காதீங்க பெரிய அறிவாளி, அவங்க வாழ்க்கையில் அனுபவம் பெற்றவங்க, அதனால அட்வைஸ் பண்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அவங்க கிட்ட நிறைய குறை இருக்குது, அவங்களுக்கே நிறைய அட்வைஸ் தேவைப்படுது. அட்வைஸ் பண்றவங்க பெரும்பாலும் அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் தேவைப்படுது, அதனால மற்றவங்களுக்கு இவங்க இலவசமா கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா அட்வைஸ் மட்டும் தானே இலவசமா கொடுக்க முடியும். அது மாதிரி இவங்க நண்பர்களும் எப்போ இவன் தாழ்வுபடுவான், இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, இவன் எல்லாத்தையும் எழுந்து இன்னைக்கு சுகத்தை கூட எழுந்து ஓட்டை எடுத்து சொரிஞ்சிருக்கிறான், இப்போ போய் என்ன வேணா என்ன வன்மமா பேசணுமோ எல்லாத்தையும் பண்ணலாம், எப்படி வேணா அட்வைஸ் பண்ணலான்னு வந்து அட்வைஸ் பண்ணுகிறார்கள். நம்ம குறையும் போது இப்படிலாம் நடக்கும் பாருங்க. ஆனா இவனுடைய எண்ணம் இப்படி, கர்த்தரிடமிருந்து நன்மையை பெற்றோம் தீமையை பெற மாட்டோம். கடவுள் தீமையை கொடுக்கிறவரே இல்லைங்க. இஸ் நாட் எ சாடிஸ்ட். நன்மையை கொடுத்துட்டு பின்னாடியே தீமையை கொடுக்கறதுக்கு அவர் கெட்டவர் இல்லை. வேதம் சொல்லுது கர்த்தர் நல்லவர் என்பது. அதனால்தான் வேதம் சொல்லுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. நிறைய பேர் கர்த்தரை தவறாய் புரிந்து கொள்றாங்க. கர்த்தர் தீமையை தருகிறவர். நான் யாக்கோபு 1:17 சொன்ன பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் வரத்துல உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்தில் இருந்து வருகிறது, அவரிடத்தில் எந்த மாறுதலும் இல்லை, வேற எந்த மாற்றமும் அல்ல, நன்மை மட்டும்தான் வருது. நல்ல ஈவுகள் இலவசமாய் நமக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளைத்தான் நாம் ஆராதிக்கிறோம், சேவிக்கிறோம். ஒரே தீமை செய்கிறவர் அல்ல, தீமையை எண்ணி பார்க்கிறவரும் அல்ல. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் யோபு சோதிக்கும்படியாக சாத்தானை ஏன் அனுமதித்தார் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருகிறது. அந்த கேள்விக்கு நான் சொன்ன பாருங்க, ஒரு வசனம் நமக்கு புரியல, இல்லை ஒரு கொஞ்சம் சென்டென்ஸ் நமக்கு புரியல அப்படின்னா அந்த சாப்டர் முழுசா படிக்கணும், இல்லை அடுத்த சாப்டர் வாசிக்கணும், இல்லை அந்த யோபுவின் புஸ்தகத்தை முழுசா படிச்சா தான் அதுக்குள்ள பதில் வரும். பதில் கண்டிப்பா வரும். ஏன்னா இதை எழுதின ஆவியானவர், இதோட ஆத்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அவருக்கு தெரியும் என்ன நோக்கத்துக்காக எப்படி எழுதின என்பது. அதனால நமக்கு புரியாம எதுவும் போயிடாது, கவலைப்படாதீங்க. அதுதான் போதிக்கிறதுக்கு நான் இங்க இந்த சபையில நிற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எதையும் எடுத்துக்க மாட்டார், தீமை எதுவும் வராது. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதலினால் பாவம் செய்யவில்லை. தேவனை தூஷிக்கல அப்படின்றது தான் இங்க புரியுதுங்களா? கான்செப்ட் தான். சரி, நமக்கு கேள்வி வருது, என்ன சொல்றது, யோவான் 1:17 நம்ம வாசிச்சோம் இல்லையா? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் வரத்துல உண்டாகி நன்மைகள் மட்டும்தான் கடவுள்கிட்ட வந்து வருதுன்னு நீங்க பிரசங்கிக்கிறீங்க. நாங்க நிறைய இடத்துல கேட்டுக்கிறோம், தீமை வந்திருக்குது, தீமை வருது அப்படின்லாம் கூட நாங்க நிறைய பிரசங்கங்களை கேட்டிருக்கோம். அது சரிதானே அவங்க பண்றது அப்படின்னு. இந்த இவனுடைய தீமைக்கு யார் காரணம் அதை யோசிச்சு பாருங்க. நிறைய டைம் நம்ம வாழ்க்கையோட பிரச்சனைக்கு யாரு காரணம் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து அறிவதே இல்லை. நாம அதை ஆராய்ந்து நம்மளை இவால்வேட் பண்ணணும், நம்மளை சோதிக்கணும். ஒரு பிரச்சனைனா என்ன காரணம், என்னத்தினால அது வந்துச்சு அப்படின்றத யோசிக்கணும். பெரும்பாலும் நம்ம ஒருத்தர்கிட்ட போய்
என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கு காரணம் இவருங்கன்னு இன்னொருத்தரை தான் காட்டுவாங்க. அவங்க காட்டவே மாட்டாங்க. நிறைய டைம் நாம தான் நமக்கு எதிரியா இருக்கிறோன்றது நமக்கு புரியறதே கிடையாது. யாரோ நம்ம வெளியில தான் எதிரி இருக்கிற போல நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் பிரச்சனைக்கு யார் காரணம்னா எங்க அப்பா தாங்க காரணம். ஏன்னா அவர் சரியா சொத்துக்குல அவர் சேர்த்து வைக்காம போயிட்டாரு. எங்க அம்மா தாங்க காரணம், அவங்க சரியா என்ன வளர்க்காம போயிட்டாங்க. நான் போன ஸ்கூலு சரியில்லைங்க, அங்க வாத்தியாரும் சரியில்லை, பிரின்சிபாலும் சரியில்லை, அதனால நான் சரியா படிக்கலைங்க, அதனால நான் என் வாழ்க்கை சரியில்லாம போயிடுச்சுங்க. எங்க மாமா நல்லா தான் வசதியா இருக்கிறாரு, பிரான்ஸ்ல இருக்கிறாரு, அமெரிக்கால இருக்கிறாரு, ஜெர்மன்ல இருக்கிறாரு, எனக்கு கடன் இருக்குது, கொஞ்சம் அவர் கொடுத்து உதவுனாருன்னா என் கடன் எல்லாம் போய் நான் நல்லா ஆயிடுவேன்ல. அவர் நல்லா வசதியா 5-10 வீடுகளை வச்சுன்னு நல்லா தான் இருக்கிறாரு. இந்தியாவிலே அவருக்கு ஒரு 10 வீடு இருக்குது. அவர் எனக்கு கொடுத்தாருன்னா பிரச்சனை தீந்துரும். பாருங்க, அந்த பிரச்சனைக்கு காரணம் அவங்க மற்றவங்கள தான் நம்ம சொல்றோம் ஒழிய நம்ம தான் காரணம்ன்றத நாம அங்கீகரிப்பதே இல்லை. பிரச்சனைக்கு நாம தான் காரணம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளால வெளியே வந்துட முடியும், அதை சரி செய்ய முடியும். அப்போ நம்ம பிரச்சனைனா நம்ம கரெக்ட் பண்ணோம். நம்ம கரெக்ட் பண்ணா நம்ம வாழ்க்கை சரியாயிடும். அப்போ நம்மளை கரெக்ட் பண்ணோம். வேதாகமும் என்ன சொல்லுது நம்மளை திருத்தி கொள்ள அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிப்போம், அதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம், அதுக்குரிய பிரசங்கங்களை கேட்க ஆரம்பிப்போம், நம்முடைய வாழ்க்கை மாறும். அதை விட்டுட்டு இந்த உலகத்துல என் பிரச்சனைக்கு காரணம் இவங்க, அவங்க சொந்தக்காரன், என் நண்பன், அவன் தான் இப்படி பண்ணிட்டான், இவன் தான் இப்படி பண்ணிட்டான், இவங்க தான் அப்படி பண்ணிட்டாங்க, என் மாமியார் தான் காரணம், என் மருமக தான் காரணம், எங்க தாத்தா எங்க பாட்டி சொத்தெல்லாம் அழிச்சிட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் இருந்தா நாங்க நல்லா இருக்கோம், ஏன் நீங்க அழிக்க மாட்டீங்களா? அவங்க தான் அழிச்சிட்டு போனாங்களா? கிடையவே கிடையாது. இதெல்லாம் நம்ம சரியாய் புரிந்து கொள்வதில்லை. பிரச்சனைய மத்தவங்க மேல வச்சுட்டு நாம அப்படியே நல்லா நம்ம மேல கிடையாது, நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நாம இருக்கிறோம். ஆனா நல்லா தெரிஞ்சுங்க, பிரச்சனைனா அது நம்ம வாழ்க்கையில இருக்குதுன்னா அதுக்கு நாம தான் காரணம். ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வேதாகமம் என்ன சொல்லுது, விசுவாசத்தை பத்தி என்ன சொல்லுது, வாக்கு தத்தங்களை பற்றி என்ன சொல்லுது, கர்த்தரை பற்றி சொல்லுது அப்படின்றத நாம் புரிந்து கொண்டு அதன்படி நாம செய்வோம்னா நம்முடைய வாழ்க்கை சீக்கிரத்துல அது மாறி போகும். வேதம் சொல்லுது பாருங்க, உன் சுக வாழ்வு சீக்கிரமாக துளிர்க்கும் என்று. நம்ம வாழ்க்கை சீக்கிரமாக மாறும். இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க, இந்த யோபுவோட அழிவுக்கு யார் காரணம்? யோபு தான் காரணம். நிறைய பேரு கடவுள் காரணம், ஏன்னா அவர் அனுமதித்தார். கடவுளுக்கு வேற வேலை இல்லையா? நம்ம கூட விளையாடினே இருக்கிறது தான் கர்த்தருடைய வேலையா? பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து வானத்துல இருந்து அப்படியே ஜன்னலை திறந்து என்ன பண்றான் அவன், நான் பிரச்சனை எல்லாம் கொடுத்துமே அப்படின்னு பாக்குறது தான் கடவுளுடைய வேலையா? அது இல்லை அவளுடைய வேலை. இங்க பிசாசு கூட தன்னிச்சை ஆசையில கர்த்தர் அனுமதி கொடுத்த பிறகுதான் யோபுவின் மேல அவன் கைய வைக்கிறான், அவனுடைய சொத்து பத்தின் மேல அவன் கைய வைக்கிறான், அவன் பிள்ளைங்கள் மேல கை வைக்கிறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவன் மேல யோபுவின் மேல யாராலையும் கை வைக்க முடியல. ஏன்னா வேதம் சொல்லுது கர்த்தர் அவனை பாதுகாத்தார் என்று. கர்த்தருடைய பாதுகாப்புல இருக்கிறான். பிசாசால அவன் கர்த்தருடைய பாதுகாப்புல இருக்கிற வரைக்கும் அவன் மேல கை வைக்க முடியல. இவன் போய் பரலோகத்துக்குள்ள போய் கர்த்தர் அனுமதித்த பிறகுதான் இது நடந்தது ஒழிய பிசாசு தன்னிச்சையாக அவன் செய்யல. ஆனா அவன் ரொம்ப திட்டம் போட்டிருக்கலாம், அவன் போராடி கூட இருக்கலாம் முன்னாடி, ஆனா அவனால ஒண்ணும் செய்ய முடியல. ஏன்னா கர்த்தருக்கு யோபுக்கு முன்னாடி கர்த்தர் நிற்கிறத அவன் பாக்குறான். யோபுவோட போராடணும்னா முதல்ல கர்த்தரோட போராடணும், அதான் முக்கியம். நம்மோட பிசாசு போராடணும்னா முதல்ல கர்த்தரோட கூட அவன் போராடணும். அதனால கர்த்தர் முன்னாடி நிற்கிறார். அவர் அனுமதிப்பாரா என்ன நம்ம வாழ்க்கையில அவன் போராட்டத்தை கொண்டு வர? இல்ல. இப்போ இந்த சூழ்நிலையில யார் காரணம் அப்படின்னு பார்த்தா யோபு தான் காரணம். இந்த சூழ்நிலைக்கு, இந்த போராட்டத்துக்கு, இந்த மோசமான பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்க ஆராய்ந்து, அதனால்தான் வேதத்தை நம்ம ஆராய்ந்து வாசிக்கணும். அது காரணம் யோபுவே அல்லாம பிசாசும் கிடையாது, கர்த்தரும் கிடையாது. இந்த அழிவுக்கு அவன் தான் காரணம். நீங்க நல்லா பாருங்க, அவன் ரொம்ப பக்திமானவன், கர்த்தரை அவன் விசுவசிக்கிறான். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், அவன் கர்த்தருக்கு பயந்தான் என்று, தீமைக்கு விலகினான் என்று வேதம் சொல்லுது.
இன்னைக்கு கூட இந்த மாதிரி ஒரு விசுவாசியை நம்ம பார்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இந்த யோபு இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு பக்திமானவன். சும்மா சாதாரணமா பக்தி கோயிலுக்கு போயிட்டு மற்றவங்க வெளியே வந்து அராஜகம் பண்றவன் இல்லை, தீமையை செய்யறவன் இல்லை, பாவம் செய்யறவன் இல்லை. எப்படி சர்ச்சுக்குள்ள இருந்தானோ அதே போலதான் வெளியும் அவன் வாழ்க்கையில அவன் இருந்தான் என்று வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எங்க தவற விட்டான்? ஆனா இவன் சொல்றான், இவனே ஒரு காரணத்தை சொல்றான் பாருங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் மேல பழிய வைக்கிறான். இந்த இடத்துல நன்மையை நான் பெற்றேன், தீமையை நான் பெற முடியுமா அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம பிரச்சனைகளுக்கு நிறைய டைம் நம்ம கர்த்தர் தான் காரணம், பிசாசு காரணம்னு சொல்றோம். நிறைய டைம் நம்ம விசுவாசிகளோடு பேசும்போது, பிசாசு இப்படி பண்ணிட்டான் பிரதர், இப்படி செஞ்சுட்டான் பிரதர், பிசாசின் போராட்டம் ரொம்ப இருக்குது பிரதர் அப்படின்வாங்க. பாருங்க, இவங்களே வாயால பேசி அவனை வீட்டுக்குள்ள கொண்டாந்துட்டாங்க. அவனுக்கு என்னமோ வல்லமை இருக்கிற மாதிரி. அவனுக்கு எறும்புக்கு இருக்கிற வல்லமை கூட அவனுக்கு கிடையாது. அப்படி ஒரு வல்லமை இருந்ததுன்னா முன்னாடியே யோபு அவன் ஒன்றும் இல்லாம ஆக்கியிருப்பான் இல்லையா? அப்போ அவனுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. சிலுவையில எல்லாத்தையும் கடவுள் பிடுங்கி தான் விட்டார், நிராயுத பாணியாகத்தான் விட்டுருக்கிறார். அவனுக்குன்னு எந்த வல்லமையும் இந்த உலகத்துல கிடையாது. அவன்கிட்ட இருக்கிறது டிசப்ஷன் தான், பொய் சொல்லி ஏமாத்துவான். அதுதான் அவனுடைய ட்ரிக்கை ஒழிய வேற ஒன்றும் பெருசா அவன்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ இங்க பாருங்க, இந்த சூழ்நிலைக்கு, இந்த மோசமான சூழ்நிலைக்கு பிள்ளையை இழந்து போனா ரொம்ப கொடுமையான விஷயம். தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும்போது பிள்ளைய இழந்து போவது என்பது அதை விட வலி, வேதனை இந்த உலகத்துல வேற எதுலையுமே கிடையாது. அப்படிப்பட்ட வேதனை. 10 பிள்ளைங்களையும் இழந்தான். தனக்கு உண்டான ஆடு, மாடு, கழுதை, ஒட்டகம் எல்லாம் சுத்து 3000 7000 இருந்தது, எல்லாம் போச்சு. இவன்கிட்ட திரளான வேலைக்காரர் இருந்தாங்க, எல்லாமே போயிட்டாங்க. ஒருத்தர் கூட இல்லை, தனியாக சுகமும் இல்லை, ஆரோக்கியமும் இல்லை. இதற்கெல்லாம் காரணம் யோபு மட்டும்தான். பிசாசுக்கு வக்காலத்து வாங்குறேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நான். நீங்க தெளிவாக ஒரு காரியத்தை புரிந்துக்கணும். இது மறைமுகமாய் பிசாசு செஞ்சான்னு கூட நம்ம சொல்லலாம், நேரடியா செய்யலனாலும். இதுக்கு முக்கியமான காரணம், பொறுப்பு இந்த அழிவுக்கு யார் காரணம்னா யோபு தான். நம்ம வாழ்க்கையிலும் பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், துன்பம், வியாதி இதெல்லாம் வரும்போது, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை இதெல்லாம் வரும்போது முதல்ல நீங்க புரிஞ்சுங்க, நீங்க தான் காரணம். நான் உங்களை குற்றப்படுத்துகிறதுக்கோ இல்ல குற்ற உணர்வுகளை கொண்டு வரத்துக்கோ, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரத்துக்கோ, தாழ்வு மனப்பான்மை வரத்துக்கோ இதை சொல்ல, உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக தான் சொல்றேன் நான். இதுக்கு காரணம் யோபுவே ஏத்துக்கிறான், தான் செஞ்சது தான் தப்பு அப்படின்றத ஏற்றுக்கொள்றான். வாசிங்க யோபு 3வது அதிகாரம் 25வது வசனம். நல்லா அண்டர்லைன் பண்ணீங்க உங்களோட பைபிள்ல. ஏன் இதெல்லாம் நடந்ததுன்னா கடவுள் காரணம் இல்லை, பிசாசு காரணம் இல்லை, யோபு தான் காரணம். அந்த காரணத்தை கொஞ்ச நாள்ல அவன் புரிஞ்சுக்கிறான். முதல்ல புரியல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவர்கிட்ட நன்மையை பெற்றேன், ஏன் தீமையை பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் அப்படி யோசிச்சான். நிறைய டைம் நம்ம பாடுகளையும் உபத்திரங்களையும் யோசிச்சு பைபிள் வாசிக்கல, எல்லாத்தையும் நம்ம நியாயப்படுத்துவோம். நமக்கு நடக்கிறதெல்லாம் நியாயப்படுத்துவதாக தான் இருப்போம். இங்கேயும் முதல்ல அவனுக்கு நடந்த எல்லாத்தையுமே நியாயப்படுத்தான். அதுல ட்ரூத் என்ன, உண்மை என்ன, என்னத்தினால நடந்தது, அந்த கோர் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத இவன் கண்டு அறிகிறான். நாம அதை கண்டு அறியறதே கிடையாது. டக்குன்னு பிசாசுன்றோம், கடவுளுடைய சித்தம் பிரதர் நான் இப்படி இருக்கிறது அப்படின்னுறோம். அப்படியே கடவுளுடைய சித்தம்னா நான் கடவுள் மேல குறை சொல்றோம்னு அர்த்தம். அது புரியறதே கிடையாது. அவர் தான் காரணம் அப்படின்றோம். புரியுதுங்களா? டக்குன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா அதுல என்ன அர்த்தம்ன்றது கூட நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம நிறைய பிரசங்கம் கேட்கிறோம், எல்லாத்தையும் கடவுளுடைய சித்தம்னு ஏத்துங்க பிரதர் அப்படின்னு. கடவுளுடைய சித்தம்னா கடவுள் தான் காரணம் அப்படின்னு. ஆனா இவன் கூட கடவுள் காரணம் மறைமுகமா சொல்றான். நன்மையை கொடுத்தவர் தீமையை கொடுத்தாருன்னா ஏன் ஏத்துக்கூடாது அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ இங்க இவன் அந்த ப்ராப்ளத்தை இவன் தான் பிரச்சனைன்றத ஒரே லைன்ல சொல்லிடுறான் பாருங்க. சில சமயத்துல சொல்யூஷன் ரொம்ப ஈஸி, நம்ம வாழ்க்கையோட பிரச்சனைக்கு தீர்வு ரொம்ப ஈஸி, ஒரே லைன்ல இவனுக்கு வந்துருச்சு பாருங்க, இவன் ஆவியில வந்திருக்கும். அதனால்தான் இவன் இதை புரிஞ்சுக்கிறான், ஆராய்ந்து ஆவியில புரிந்து கொள்றான்.
சொல்றான் பாருங்க, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் பயந்தது நடந்தது, நான் அஞ்சினது நேரிட்டது. காரணம் யாரு? பயந்தது யாரு? இவன் தான். இவன் பயந்ததுனால தான் பிசாசு போய் அங்க அனுமதி கர்த்தரிடத்துல கேட்கிறான், கர்த்தரும் கொடுக்கிறார். அதுக்கு காரணம் யோபு தான். இவன் பயந்ததுனால தான் அது நடந்தது ஒழிய கடவுளா விருப்பப்பட்டு செய்யல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். கடவுளுடைய சித்தம் இது கிடையாது. இவன் பாருங்க, நல்லா பரிசுத்தமானா இருந்தான், நல்லா பக்திமானா சன்மார்க்கனாக இருந்தான், நல்லா கர்த்தரை தேடுறவனா இருந்தான், தன் பிள்ளைங்க பாவம் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக சர்வாங்க தகுன பலியை இட்டான். அவங்க பிள்ளைங்க கூட தவறு செய்யாம நல்ல ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்றதுல அவன் ஒரு நல்ல தகப்பனா இருந்து அவங்களையும் பரிசுத்தமாக அவன் பாதுகாத்தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இவனுக்கு தெரியாமையே ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் என்னன்னா, ஒரு நாள் எல்லாமே அழிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை இவனுக்குள்ள இருந்தது. தனக்கு இருந்த ஆடு மாடுகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய், பிள்ளைகள் எல்லாம் இறந்து நடுரோட்டுக்கு வந்து வியாதிப்பட்டு ஒன்றும் இல்லாம ஆயிடுவோன்ற மாதிரி அவன் நிறைய டைம் பயந்து தன்னை பற்றி அவன் சிந்தித்திருக்கிறான். நம்ம பயப்படும் போது நம்ம பற்றி நாம் குறைவாக அழிவுள்ள சிந்தனைகளை நாம வைக்கிறோம். மார்க் 5 நீங்க வாசிங்கன்னா தெரியும் பாருங்க. மார்க் 5:36. தேங்க்யூ பிரதர். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. டு நாட் ஃபியர் பட் பிலீவ் ஆங்கிலத்துல. இங்க நீங்க இந்த இடம், ஒரு யாவீர் என்ற ஜெப ஆலய தலைவன் இயேசு இடத்துல வருகிறான். தன் பெண் பிள்ளை சாக கிடக்கிறார், சாவுக்கு போராடி நிற்கிறா. அந்த டைம்ல இயேசு கிட்ட வருகிறான், வந்து கால்லெல்லாம் ஊந்து பார்க்குறான். நாமளும் தலைக்கு மேல பிரச்சனை வரும்போது மனிதர்களும் காலில் கையில விழுவாங்க பாரு, அந்த மாதிரி இயேசுவிடம் வந்து காலில் கையில ஊந்து எதையாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வருகிறான். அப்படி வந்து அவன் காலில் விழுந்து இயேசு இடத்துல கேட்குறான், என் பிள்ளை வந்து வாழ்வுக்கு போராடிட்டு இருக்கிறா, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறா, வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இயேசு இடத்துல கேட்குறான். ஆனா இவன் கரெக்டான நபரிடம் தான் வந்துக்கிறான், இயேசு இடத்துல வந்துட்டான். அது அந்த சாய்ஸ் கரெக்டா இருக்குது. ஆனா அவனுக்குள்ள நிறைய சில பிரச்சனைகள் இருக்குது, சில போராட்டங்கள் இருக்கு, இவனுக்குள்ள பயம் இருக்குது. தான் பிள்ளை மறித்துருவாளோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. நீங்க கேட்கலாம், தான் பிள்ளை வியாதிக்காக போராடிட்டு இருக்கிறா, அந்த போராட்டம் மத்தியில ஒரு தகப்பனுக்கு ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இயேசுக்கும் அது தெரியும், ஏன்னா அவர் கர்த்தர் இல்லையா, அவருக்கும் தெரியும் உள்ள பயம்ன்ற ஒரு அவிசுவாசம் இருக்குது அப்படின்றது இயேசுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா நீங்க பயந்தீங்கன்னா அது அவிசுவாசம் என்று? விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். விசுவாசம் நம்மளை உருவாக்கும், நம்மளை மேன்மைப்படுத்தும், நம்மளை உயர்த்தும். அவிசுவாசம் நம்மளை கீழே தள்ளும், நம்மளை குறைவுள்ளவர்களா ஆக்கிடும், நம்மளை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடும். ரெண்டுக்குமே வல்லமை இருக்குது, அதான் கவனிங்க. விசுவாசத்துக்கு மட்டும் வல்லமை இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அவிசுவாசத்துக்கும் வல்லமை இருக்குது. அவிசுவாசமா இருந்தோம்னா அதுல அவிசுவாசத்துல இருக்கிற அழிக்கக்கூடிய வல்லமை தான் நம்மளை அழிச்சிடும். அவிசுவாசத்துலயும் ஒரு வல்லமை இருக்குது, ஒரு பவர் இருக்குது. அந்த அவிசுவாசமா இருந்தோம்னா அந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்து நம்மளை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடும். யோபோட வாழ்க்கையிலையும் பயம் என்ற ஒரு அவிசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது.
அந்த வல்லமை தான் அந்த பயம் என்ற அந்த அவிசுவாசம் இவனை அழித்து போட்டது. புரியுதுங்களா? அது அந்த அதனால்தான் யோபு சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது நிறைவேறினது அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த பயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். பயம் ஒரு நம்மளை உருவாக்குகிற சக்தி இல்லை, நம்மளை நல்லாக்குற சக்தி இல்லை, நம்மளை உயர்த்துகிற சக்தி இல்லை, நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்கிற சக்தி இல்லை. நம்ம ஒரு காரியத்தை குறித்தோ, கடனை குறித்தோ, வியாதியை குறித்தோ, குடும்பத்துல ஏற்படுகிற பிரச்சனைகளை குறித்தோ, வியாபாரத்துல ஏற்படுகிற தோல்விகளோ விரக்தியோ குறித்தோ, இல்லை வேற சூழ்நிலைகளை குறித்தோ நமக்கு பயம் இருக்கும்னா அந்த சூழ்நிலையே பயத்தினால்தான் உண்டானது. இன்னும் நம்ம பயந்துகிட்டே இருந்தோம்னா, அதை நான் சொன்னபடி இந்த வார்த்தை சொல்றபடி அவிசுவாசமும் ஒரு வல்லமை, அந்த வல்லமைக்கு நம்ம பவரை கொடுத்து நம்மளே நம்ம அழிக்கிறோம். அதனால்தான் நம்ம நிறைய டைம் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எதிரியா இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், யாரோ ஒருத்தர எதிரியாக நம்ம சித்தரித்து கொள்ளுகிறோம். இந்த பயம் ரொம்ப கெட்டது. யோபு எப்படி அழித்ததோ, இவன் பயம்ன்றது ஒரு நாள் பயந்ததுனால இவ்வளோ அழிவையும் அவன் சந்திக்கல. அவன் காலங்காலமா ரொம்ப நாட்களாக, சிறிது மாதமாக அவன் யோசிச்சுனே இருக்கிறான், ஒருவேளை பிள்ளைங்க இறந்துருவாங்களோ, என் ஆடு மாடுகள்லாம் ஓட்டிட்டு போயிடுவாங்களோ, அதெல்லாம் இறந்துருமோ, இல்லை வேலைக்காரர்கள்லாம் இறந்துருவாங்களோ அப்படின்னு அவனுக்குள்ள யோசனை வந்துன்னே இருக்கு. பிசாசு இப்படிதான் பயத்தை கொண்டு வந்து எதிர்மறையான நெகட்டிவான யோசனைகளை நமக்குள்ள வச்சு நம்மள அந்த யோசனையிலே இருப்பது தான் விசுவாசம். அதை பற்றி பேசுவது, பயத்துல நம்ம பேசுவோம் பாருங்க, பதற்றாம அந்த மாதிரி பேசுறது, இதெல்லாமே அவிசுவாசமா இருக்குது. இங்க யாவீரு நம்ம மார்க் 5 பார்க்கிறோம். அந்த யாவீர் ஜப ஆலய தலைவன், ஜப அந்த ஆலயத்துக்கே அவன் தலைவன். புரியுதுங்களா? நிறைய பேரை அவன் வழி நடத்துகிறவன். அப்படிப்பட்ட ஒரு, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல்ல எப்படின்னா சாடின்னு ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா ஒவ்வொரு தெரு மூலையிலையும் ஒரு வீடு இருக்கும். சனிக்கிழமை சாபத் டே. அந்த நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்கள் வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அந்த நாளை ஜபத்துல தான் கழிப்பாங்க, உபாசத்துல தான் கழிப்பாங்க, தேவனோடு தான் கழிப்பாங்க. அங்க ஒரு ரவி இருப்பார். அவர் அங்க அந்த சனிக்கிழமையில பிரசங்கம் பண்ணுவார். ஒரு அந்த அந்த தெருவுல இருக்கிற 20 குடும்பங்கள் அங்க அந்த அந்த ஜபத்துல அந்த முறைமையில அவர்கள் கலந்து கொள்வாங்க. இதுதான் சாடின் என்ற ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ஒரு பொறுப்பாளனா இருக்கான் ரபியில. பொறுப்பாளனா 20 குடும்பத்தை இவன் தான் சரியா கூட்டிட்டு சனிக்கிழமையில அவங்கள உட்கார வைத்து அவங்களெல்லாம் ரெடி பண்ணி அங்க வைக்கிற ஒரு ஆளு, பொறுப்பெடுக்கிற ஒரு ஆளு. அப்படிப்பட்டவன் கடைசி நேரத்துல இயேசு இடத்துல வருகிறான். அப்போ இயேசு இவனுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிறத பார்க்கிறார். அது என்னன்னா, அதுதான் நம்ம மார்க் 5:36 வாசிக்கிறோம். இவனுக்குள்ள பயம் இருக்குது. இந்த பெண் பிள்ளையை பற்றி, ஒருவேளை இவள் மரித்துருவாளோ, இவளுக்கு ஏதாவது ஆயிடுமோ, ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, இல்ல வியாதி வந்துருமே, நம்ம இவ்வளவு நேசிக்கிறோமே, நல்லா இருக்குள்ளே, அந்த மாதிரி யோசனைகள் இவனுக்குள்ள. ஏதோ ஒரு பயம், யாரோ கிளப்பி விட்டாங்களா என்னன்னு தெரியல, இல்ல யாராவது இவருக்கு தெரிஞ்ச ரொம்ப ஐக்கியமான நட்பு கொண்ட யாராவது உறவு கொண்ட யாரோ ஒருத்தர் இவருடைய பிள்ளை கூட இறந்துருக்கும், அந்த யோசனை, அந்த பயம் கூட இவனுக்கு தான் பிள்ளையும் அப்படி இறந்துருவாளோ அப்படின்ற எண்ணம் இவனுக்குள்ள வந்திருக்கலாம். நம்ம பார்க்குற விஷயங்கள் தானே, நம்ம மற்றவர்களும் கேட்குற விஷயங்கள் தானே விசுவாசத்தையும் இல்லை அவநம்பிக்கை அவிசுவாசத்தையும் கொண்டு வருது. இந்த மாதிரி எதையும் ஒன்று பார்த்துருக்கிறான், இவன் பயந்து இருக்கிறான். அந்த பயத்தை ரொம்ப காலம் இவன் உள்ள வைத்திருந்ததுனால தான் என்ன ஆச்சுன்னா, அது அவிசுவாசம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இவன் நினைத்தபடி, இவன் பேசினபடி இவனுக்கு அந்த சூழ்நிலை உண்டாக்கினது, அந்த அந்த வியாதியை இந்த பெண்ணுக்குள்ள உண்டாக்கினது. பயம் எல்லாத்தையும் உண்டாக்குங்க உங்களுக்கு. நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா, நீங்க ஏசாயால சொல்றாரு இல்லையா, 41:10, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே நான் உன்னுடைய தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். இன்னும் நீங்க அதை கீழே வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் என்ற ஒரு வசனம். கர்த்தர் நம்ம கையை பிடிச்சிட்டு இருக்கிறாருங்க, மறந்துடாதீங்க. மனுஷன் நம்மள பிடிக்கல, கர்த்தர் நம்ம கையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு.
அவர் நம்மளை நடத்துகிறார். நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. வியாதியை பற்றியோ, கடன் பிரச்சனையை பற்றியோ, இல்லை வாழ்க்கையில் ஏற்படுகிற சூழ்நிலைகளை பற்றியோ, குடும்ப பிரச்சனைகளோ, அதெல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் ஒரு நாள் அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். உனக்கு எதிராக ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி. அதெல்லாம் ஒரு வழியாக வரும், 7 வழியாக அது ஓடி போகும். அதனால நம்ம பயந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம தான் நிறைய பயப்படுகிறோம். பயப்படுறதுனால தான் நமக்கு அழிவு இருக்கு. இங்க யோபு பாருங்க, எல்லாத்துலயும் சரியா இருந்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ஆன்மீக வாழ்க்கையில எல்லாவற்றிலும் சரியா இருந்தான். அவனுக்குள்ள இருந்த ஒரே ஒரு விஷயம், அவனை அழித்த ஒரே ஒரு விஷயம் பயம்தான். உங்களுக்கு கூட நீங்க கூட நினைச்சுக்கலாம், இது எனக்கு தெரியாத பிரதர் அப்படின்னு. மனுஷனுடைய அழிவுக்கு ஒரு காரணம், முக்காவாசி காரணம், 90% காரணம் அவனுடைய பயமும், அந்த பயத்தினால் அவன் பேசுகிற வார்த்தைகளும் தான். இப்போ இங்க சொல்றாரு, இயேசு நினைச்சிருந்தா அவன் காலில் ஊந்த போதே அவனை சுகமாக்கி இருக்கலாம். அவருக்கு தெரியும் இவன் பயத்தை நீக்காம இவனுடைய பிள்ளைய சுகப்படுத்த முடியாதுன்னு கர்த்தருக்கு தெரியும். இவனுடைய பயம் கர்த்தர் சுகப்படுத்த, இந்த யாவீரோட பெண்ணை சுகப்படுத்த தடையா இருக்கிறது என்பது இயேசுக்கு தெரியுது. ஆனா யாவீருக்கு தெரியல. அதுதான் நான் உங்களுக்கும் சொல்றேன், உங்க பயம்தான் நிறைய ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்குது. உங்க வாழ்க்கையின் அனுபவங்கள், படிப்பினைகள், நீங்க கூட ஒரு சர்க்கிள்ல பழகுறீங்க பாருங்க, அவங்க எல்லாம் என்ன பிரதர் இப்படி இருக்கீங்க, உங்க வாழ்க்கை இப்படி இருக்குதா பிரதர், உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு பிரதர் அப்படின்னு பரிதாபப்படுறாங்க பாருங்க. நீங்க எல்லாம் அவங்க எல்லாம் நல்லவங்க நீங்க நினைச்சுக்கிறீங்களா? இல்ல, உங்களுக்குள்ள அவிசுவாசத்தை விதைக்கிறாங்க, அவநம்பிக்கையை விதைக்கிறாங்க. நீங்க ஐயோ நம்மளை பார்த்து பரிதாபப்படுறாரு பிரதர், நம்மளை பார்த்தா அவர் கஷ்டப்படுறாரு பிரதர். நல்லா தெரிஞ்சுங்க, அவங்கள பார்த்து பரிதாபப்படுவார், கஷ்டப்படுவார். வீட்டுக்கு போய் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவார். அதெல்லாம் சாப்பிடாம ஐயோ அவரு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சோத்துல தண்ணி ஊத்தின்னு ஊறுகாய் வச்சா சாப்பிடுறாரு? கிடையவே கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்கெல்லாம் உங்ககிட்ட கேட்கும்போது அவங்க பரிதாபமா இருக்கிறது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்களே ஒழிய, அந்த பரிதாபத்தை நம்பி அவங்க 4 பேர் நம்மளை பரிதாபப்படணும், நம்ம இந்த நிலையில இருந்தா ஆவிக்குரிய மனுஷன்பா இப்படி இருக்கிறாரு இப்படி பரிதாபப்படுறாங்க, ஆவிக்குரிய மனுஷனா இப்படிதான் இருப்பான்னாங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அபிராம் எடுத்து பாருங்க, ஈசாக்கை எடுத்து பாருங்க, யாக்கோபு எடுத்து பாருங்க, யோபு எடுத்து பாருங்க, இன்னும் நிறைய நோவாவை எடுத்து பாருங்க. எல்லாம் பெரிய பெரிய பணக்காரனா தான் இருந்தாங்க. தாவீது எடுத்து பாருங்க, சாலமோன் எடுத்து பாருங்க, இவங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரனா தான் இருந்தாங்க. தாவீது ஒரு ஆடு மாய்க்கிறவனா தொடங்கி அவன் பெரிய மலையே, கடவுளுக்கு மலையையும் அந்த தங்கம் எல்லாத்தையும் நல்லா விளைவிந்த மரங்கள்லாம் வச்சு கோயிலை கட்டுறதுக்காக வச்சுட்டு போனான். ஏன்னா கர்த்தர் சொன்னார், நீ உன் கை ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது, நீ ஆலயத்தை கட்டக்கூடாதுன்றதுனால அவன் கட்டல. இல்லைன்னா அவன் பிரம்மாண்டமா ஒரு ஆலயத்தை கட்டியிருப்பான். மலை என்ன, ஒரு 10 மலையை வாங்கியிருப்பான், அவன் அந்த ஊரையே கூட வாங்கியிருப்பான், எதையோ வாங்கியிருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த வான்கள் எல்லாருமே மல்டி பில்லியனராக தான் இருந்தாங்க, மல்டி பில்லியனராக தான் இருந்தாங்க. நாம தான் என்னன்னா இயேசுவும் ஏழையா இருந்தார் பிரதர், நானும் ஏழையா இருக்கிறேன் பிரதர் அப்படின்ற மாதிரி பிலாசபி எல்லாம் ஏற்படுத்தி கொள்றோம். இயேசு ஏழையா இருந்தாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. அதை நம்ம பிற்பாடு வருவோம், அதை பிரசங்கெல்லாம் கேட்போம், நிறைய போதித்திருக்கேன், இன்னும் தொடர்ந்து போதிப்பேன் யூடியூப்ல கேட்கிற ஒவ்வொருத்தருக்காகவும். அப்போ இங்க இயேசுக்கு தெரியுது இந்த யாவிற்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நீக்கினாதான் அந்த பெண் சுகம் பெறுவான்னு. அந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் இயேசுக்கு தெரியும் தன்னால அந்த பிள்ளைய காப்பாற்ற முடியாதுன்னு. அப்போ இவனுக்குள்ள இருக்கிற அந்த பயம், மரித்துருவாளோ என்ற பயம், மறிச்சிட்டாலே என்ற ஒரு பயம், அந்த பயத்தை நீக்கினா தான் இயேசுக்கு தெரியும் தன்னால அற்புதம் செய்ய முடியும் என்று. அவர் சொல்றாரு அவன்கிட்ட, சூஸ் ஃபெய்த் நாட் ஃபியர். நீ பயத்தை தேர்ந்துக்கிற, விசுவாசத்தை தேர்ந்து கொள். பயம் வரும்போது நம் விசுவாசத்தை தேர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், நிச்சயமாக அது ஒண்ணு இல்லாம போயிடும். இயேசுவின் நாமத்துல அது ஒண்ணு இல்லாம போகட்டும்னு சொல்லுங்க. இதான் விசுவாசம் பாருங்க. அதை விட்டுட்டு நம்ம பயந்து கொண்டு இருப்போம்னா இன்னும் நிலைமை மோசமாயிட்டே இருக்கும். இவன் பயந்ததுனாலதான் இந்த பெண் பிள்ளை வியாதி இன்னும் அதிகமாச்ச ஒழிய, இவன் பயப்படாம இருந்திருந்தானா இவன் மரித்தே இருக்க மாட்டா. இவன் மரித்த பிறகு இயேசு சொல்றாரு,
விசுவாசத்தை தேர்ந்து கொள், பயத்தை தேர்ந்து கொள்ளார். யோபோட வாழ்க்கையிலும் நம்ம பார்த்தோம். அந்த பயம்தான், அவனே சொல்றான் இல்லையா, தான் பயந்த காரியம் வாய்த்தது என்று. மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்க, யோபு இடத்துல யோபு 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சின காரியம் எனக்கு வந்தது. இதே தான் இந்த யாவீரோட வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். இயேசு இந்த போதனையை தான் சொல்றாரு. அப்பா, உன் பயம்தான் காரணம் உன் பிள்ளை இவ்வளோ சீரியஸ் ஆகி மறிக்கிறதுக்கு. அதனால பயப்படாத, முதல்ல பயத்தை நிறுத்து, விசுவாசம் வை, என் மேல விசுவாசம் வை. என் மேல விசுவாசம் வைக்கிறீன்னா நீ பயப்பட மாட்ட. அதனால தான் வேதத்துல 365 தடவை கர்த்தர் சொல்றாரு பயப்படாதுன்னு. ஏன் 365 தடவை சொல்றாரு? 365 நாள் இருக்குது. அந்த 365 நாள்ல ஒவ்வொரு நாளைக்கும் அவர் சொல்றாரு பயப்படாதே, பயப்படாதே. இங்க அவன் இயேசு சொன்னபடியே பயத்தை விளக்குகிறான். இயேசு வா போலாம் அப்படின்றாரு. அவங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. 3 சீடர்களை கூட்டிட்டு போறாரு. போய் அந்த வீட்டுக்குள்ள போன போது மரித்து கிடக்கிறான். அந்த பெண் மரித்து இருக்கிறான். வாசிப்போமே, அது 36ல இருந்து. யாராவது பிரதர் வாசிங்க. மூணு சீடர்களை அவர் தன்னோடு கூட அழைத்து போகிறார். ஜெப ஆலயத்தினுடைய வீட்டிலே வந்து சந்தடியாய் மிகவும் அழுது புலம்புகிறவர்களை கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அந்த ஒரு வசனத்தை எடுத்தா அது ரொம்ப பெரிய பிரசங்கமாகும். நான் நிறைய இந்த நம்ம சபையில போதிச்சிருக்கேன். இன்னும் யூடியூப் நேயர்களுக்கு நிறைய போதிக்க மறுபடியும் போதிப்பேன் இந்த வசனம். இதெல்லாம் போதிச்சோன்னா இன்னும் ஒரு 6-7 மணி நேரம் நம்ம போதிக்கணும். தொடர்ந்து கேளுங்க, எங்களோட தான் நீங்க பயணம் செய்வீங்கன்றது எங்களுடைய நம்பிக்கையா இருக்குது. இங்க அவர் சொல்றாரு பெண் தூங்குகிறாள் என்று. ஆனா அவ இறந்துட்டான். இயேசு சொல்றாரு பாருங்க, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று. அவருக்கு ஒரு பிரச்சனையை பார்க்கிற விதமும் நம்ம ஒரு விதம் பார்க்கிற விதமும் ஒரு மாதிரி இருக்கு. யாவீரும் அவன் குடும்பத்தினரும் உறவினர்களும் அங்க அங்க அந்த சாவுக்கு வந்தவங்களும் அந்த வீட்டுக்கு வந்தவங்களும் அவருடைய பார்வை ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் அவங்களுடைய பார்வையெல்லாம் அவிசுவாசமா இருக்குது. கர்த்தருடைய பார்வை மட்டும் விசுவாசம் உள்ளதா இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? அவள் தூங்குகிறாள் அப்படின்றாரு. அவள் தூங்குறாள், அவ கிடையவே கிடையாது. உண்மையை பார்த்தா அவள் மரித்திருக்கிறாள். இதான் விசுவாசத்தோட பேச்சு. எப்படி பேசுறாரு, விசுவாசமா எப்படி நம்ம பேசணும்னு இயேசுவிடம் கேட்டுக்கொள்ளணும். நாம தொடர்ந்து போவோம். அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி எல்லாம் சிரிக்கிறாங்க. உள்ள செத்துட்டா, ஆனா இவர் என்னமோ தூங்குறாருன்னு சொல்றாருன்னு எல்லாருக்கும், அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் சிரிப்பு வருது இல்லையா? எல்லாம் சிரிக்கிறாங்க. அது உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க, முதல்ல இவங்களெல்லாம் வெளியேற்றுங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்குது, அவநம்பிக்கை இருக்குது. இவங்க என் கூட இருந்தாங்கன்னா என்னால அற்புதம் செய்ய முடியாது. அதனாலதான் இவங்களை எல்லாரையும் வெளியேற்றுறாரு. நம்ம கூட வாழ்க்கையில அவிசுவாசிகளோடு என்ன சொல்றது, நெருங்கி நம்ம ரொம்ப ஆழமா தொடர்பு பண்ணோம்னா அவங்களோட பிலாசபி எல்லாம் நமக்கு வச்சிருவாங்க. அதுவே நமக்கு பயத்தை உண்டாக்கிடும். இங்க சொல்றாரு பாருங்க, அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி எல்லாரையும் வெளியே அனுப்பி பிள்ளையின் தகப்பனையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளையினிடத்தில் பிரவேசித்தார். அவிசுவாசிங்க எல்லாரையும் அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் வெளியே அனுப்பிட்டு என்ன செய்யறாரு பாருங்க, அவர் சீடர்களையும் தகப்பனையும் மட்டும் உள்ள கூட்டிட்டு போய் அந்த அற்புதத்தை அவர் செய்யறார். அந்த பிள்ளைய சுகமாக்குகிறார். அவர் சொன்னாரு நித்திரை கொண்டு இருக்கிறாள் அப்படின்றார். அவருடைய நம்பிக்கை பாருங்க. ஏன்னா எல்லாமே ரொம்ப ஈஸி, நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றோம். கர்த்தர் அங்க உட்காந்து ஜெபம் பண்ணல பிதா இடத்துல, அல்லேலூயா அல்லேலூயான்னு துதிக்கல, கத்தல, ஆண்டவரே ஆண்டவரேன்னு அழுவல.
இதே இதே ஏதாவது ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருந்தா போய் கடவுள் மாலையை போட்டு அழுவாங்க இல்லையா? ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு? அவிசுவாசிகளை அந்த இடத்த விட்டு வெளியே அப்புறப்படுத்திட்டு தன் 3 சீடர்கள் விசுவாசத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இதோ இந்த யாவி இருக்கும், அவர் சொல்றாரு பயத்தை நீக்கிட்டு விசுவாசம் உள்ளவனா இருந்து அவன் விசுவசிச்சான், அவனும் விசுவசிக்கிறான். அதனால இவங்களை கூட்டிட்டு பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போறாரு. போய் என்ன சொல்றாரு பாருங்க, பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா குமணி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். முதல்ல தூங்குறான்னு சொன்னாரு, இவங்கெல்லாம் சிரிச்சாங்க. இவர் போய் அங்க போய் ஜபத்துல போராடல, அழுலியா அழுலியா ஆவுன்னு எந்த சத்தமும் போடல. தூங்குற ஒரு பெண்ணை எழுப்புவது போல அவர் சொன்ன மாதிரியே அவளை தூக்கத்திலிருந்து எழுப்புறது போலவே மரணத்திலிருந்து எழுப்புகிறார். கர்த்தருக்கு எல்லாம் சுலபமான ஈஸியான காரியம், எல்லாம் லேசான காரியம். நம்ம தான் ஜபத்துல போராடிக்கும். உபவாசம் பண்றது, கத்துறது, கூப்பாடு போடுறது, முட்டியால் போடுறது, அழுவுறது, கையை தூக்குறது, ஏஞ்சி நிக்கிறது, உட்கார்றது, அழுலியான்றது எவ்வளவு பண்றோம். நீங்க இயேசு பாருங்க, மனுஷ ரூபத்துல இருக்கிறாரு, தேவனுடைய ரூபத்துல இல்ல. மனுஷனோட லிமிட்டேஷன்ல தான் இருக்கிறாரு. மனுஷனா இருந்து என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்யறாரு. இங்க செய்யறாரு பாருங்க, ஒண்ணுமே செய்யல. அவ கையை பிடித்து தலித்தாக்குமணி என்றார். அதுக்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று பார்த்தான். அது ஒன்றும் சொல்ல, எழுந்திருன்ற, கையை பிடிச்சி ஏந்திரின்றார். ஏந்திரிக்கிறா இல்லையா, பிசாசே நீ ஓடிப்போ அப்படி இப்படின்னு எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸையும் அவர் பண்ணல. பர்ஃபார்மன்ஸ் பண்றவரே கிடையாது. கர்த்தருக்கு மரித்த ஒருவனை ஈஸியாக லேசாக அவரால் எழுப்பி விட முடியும். அது லேசான காரியம். மரித்தவனை உயிரோடு எழுப்புவது என்பது தூங்குறவனை எழுப்புற மாதிரி தான். தூங்குறவங்களை எழுப்புறது எவ்வளவு ஈஸியான காரியம். அதே போலதான் கர்த்தருக்கு மரித்தவனை எழுப்புவதும் ஈஸியான காரியமா இருக்குது, சுலபமான காரியமா இருக்குது. அவருக்கு சுலபமான காரியமா இருக்குதுன்னா அது நம்ம விசுவசிச்சா தான் அவருக்கே சுலபமா இருக்கும். நாம விசுவசிச்சா தான் அவரால் அற்புதம் செய்ய முடியும். நம்ம அவிசுவாசமா இருந்தோம்னா அவரால் கூட, அவர் நினைச்சா கூட, அவர் விரும்பினா கூட அவரால் அற்புதம் செய்ய முடியாது. அதனால்தான் உலகத்துல வியாதிகள் அவர் விரும்பினா கூட செய்ய முடியாது. அதுக்கு ஒரு விசுவாசி தேவை. அவர்களுக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்கள் தேவை. இல்ல அவர்களுக்கு வியாதிப்பட்டு இருக்கிறவர்களுக்கு விசுவாசம் தேவை. உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். பாருங்க, உடனே ஏஞ்சி நடக்கிறா. ஏன்னா தூக்கத்துல ஏஞ்சி நடக்கிற மாதிரி. இவ்வளவு நாள் எத்தனை வருஷம் படுத்துட்டு இருந்தான்னு தெரியல, இந்த வியாதியில் படுத்த படுக்கையா இருந்தான்னு தெரியல. நான் ஒரு 10 நாள் நீங்க படுத்து பாருங்க, உங்களால ஏஞ்சி நடக்க முடியாது. சும்மா ஜுரத்துல படுத்தீங்கன்னா கூட. ஏன்னா நம்ம டெய்லி நடந்து பழகிட்டோம், அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்புறம் கரெக்ட் ஆயிடும். 1 மாசம் படுத்துட்டு இருந்தோம்னா இல்லையா? ஆனா இவ பாருங்க, தூக்கத்துல ஏஞ்ச மாதிரி ஏஞ்சி நடக்க ஆரம்பித்தார். அவள் 12 வயதானவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டாங்க. அந்த அவங்க ஆச்சரியப்படுறது சூழ்ந்திருந்தவங்க அழுது இருந்தாங்க பாருங்க. இப்போ வந்து பார்த்தா அந்த பொண்ணு, இவங்கெல்லாம் வெளியே திருத்திக்கு காதல் சாத்திட்டாரு கர்த்தர். இப்போ அந்த பொண்ணு எழுப்பின பிறகு அது ஏஞ்சி வெளியே போயிருக்கும். இவங்கெல்லாம் மிரண்டு அதிர்ந்து போயிருப்பாங்க. என்னடா இது, சாவுக்கு வந்து மாலைகள் எல்லாம் போட்டோம், அழுதும் புலம்பலும். இந்த பாரு அந்த பொண்ணு, இந்த பாரு இவர் உள்ள போனாரு, அந்த பொண்ணு ஏஞ்சி வெளியே நடந்து வருது, ஆச்சரியமா இருக்குது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. அந்த அற்புதத்துக்கு இயேசு மட்டும் காரணம் இல்லை, யாவீரும் தான் காரணம். அவன் அந்த பயத்தை நீக்கலன்னா அவன் பொண்ணை கொண்டு போய் அடக்கம் பண்ணிருப்பான், முடிஞ்சிட்டு இருக்கான். ஆனால் இயேசு மட்டும் காரணம் இல்லை, அவனுடைய விசுவாசமும் காரணம். நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்களை நம்ம கர்த்தரிடத்துல எதிர்பார்க்கிறோம். நிறைய டைம் கர்த்தருடைய சித்தம்னு சொல்லி முடிச்சிடுறோம். ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுது, அவர்கிட்ட மட்டும் இல்லை, நம்மகிட்டையும் தான் இருக்குது. நம்ம ஒரு அற்புதத்தை வாங்கணும்னா அது கர்த்தர் மட்டும் இல்லை, நாமும் அதற்கு தயார் உள்ளவர்களா இருக்கணும். நம்ம உள்ளத்துல இருக்கிற அனாவசியமான பயங்களை நீக்குங்க. இட் இஸ் எ சாய்ஸ். நம்ம பயப்படுறோமோ இல்லை விசுவாசமா உள்ளவங்களா இருக்கிறோமான்றது சாய்ஸ் தான். நமக்கு முன்னாடி கர்த்தர் நன்மையும் தீமையும் வைத்திருக்கிறான்னு வேதம் சொல்லுது. நன்மையானதை தேர்ந்து கொள் என்று சொல்றார். இந்த உலகத்துல நன்மையும் தீமையும் இருக்குது, விசுவாசமும் இருக்குது, அவிசுவாசமும் இருக்குது, பயமும் இருக்குது, விசுவாசமும் இருக்குது. கர்த்தர் நமக்காக அதை தேர்ந்து கொள்ள மாட்டார். அவர் சொல்றாரு,
ஏதாவது ஒன்றை நீ தேர்ந்து கொள் அப்படின்னு அவர் சொல்லல. நன்மையானதை தேர்ந்து கொள். இங்க யாவிற்கு முன்னாடி இயேசு 2 காரியத்தை வைக்கிறாரு. ஒன்று விசுவாசம் உள்ளவனா இரு, இல்ல நீ பயம் உள்ளவனா இரு. நீ விசுவாசத்தை தேர்ந்து கொள் என்று சொல்றாரு யாவீரு. இனிமேல் நான் பயப்பட போறது இல்லை, என் பொண்ணு மறிச்சிட்டா தான், நான் இனிமேல் பயப்பட மாட்டேன், கர்த்தரால கூடும் என்று அவன் விசுவாசத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறான். இங்க கர்த்தர் அவன் வீட்டுக்கு போய் அந்த பெண்ணை சுகமாக்கினான். அவன் ஒருவேளை பயத்தை தேர்ந்து கொண்டு இருப்பான் என்று சொன்னான், அவன் தன் பெண்ணை இழந்திருப்பான். அவன் பிரியமான சகோதரனே சகோதரி, இன்றைய 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். யோபு பயந்ததுனால அவன் வாழ்க்கை சுத்தமாக அவ்வளோ பெரிய பணக்காரன் நடுரோட்ல வியாதிகளோடு ஒன்றும் இல்லாம வந்து நிக்கிறத பார்க்குறோம். அதுக்கு காரணம் அவனுக்குள்ள இருந்த பயம். இன்னொருத்தன் இங்க யாவீர் என்ற ஜபாலயத்துல புதிய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு மனுஷன், இங்க அவன் கர்த்தர் இடத்துல வருகிறான். கர்த்தரும் சொல்லி கொடுக்குறாரு, நீ பயப்படுற வரைக்கும் உனக்கு நான் எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது. நீ விசுவாசத்தை தேர்ந்து கொள், நீ விசுவாசி. நீ விசுவாசமும் பயமும் 2மே ஒரு மனுஷனுக்குள் கலந்து இருக்க முடியாது. அதனால கர்த்தர் சொல்றாரு, இங்க நீ பயத்தை தேர்ந்து கொள்ளாம விசுவாசத்தை தேர்ந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. அவனும் விசுவாசத்தை தேர்ந்து கொள்வான், தன் பிள்ளையை திரும்ப பெற்றுக் கொள்கிறான். பிரியமான சகோதரனே சகோதரியே, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாது. Praise the Lord. God bless you.